அந்த சரீரத்துக்குள்ள மண்ணுடைய கேரக்டர் ரொம்ப அதிகமாகி அது வெளிப்படுத்தி மகிமை அற்று போயிருச்சு. தேவ மகிமை அற்று போன நிலைமை. அதனால தான் எல்லா மனுஷர்களும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்லும்போது, தேவ சாயலிலே படைக்கப்பட்டு தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்பின இந்த மனுஷன் மகிமையை இழந்தவனாய் மண்ணின் சாயல்லே மண்ணுக்குரியவனாக அதிகமாக மாறிட்டான். அதனால தான் பாவம் செய்து விழுந்ததுக்கப்புறம் அவனுடைய சிந்தையெல்லாம் கெட்டு போச்சு. ஃபஸ்ட்டு அட்டாக் எங்கன்னா மைண்டில் தான், அதுக்கப்புறம் தான் சரீரத்தில் வருது. ஃபஸ்ட் அட்டாக் மைண்டில் புத்தி சரியில்லை. நம்ம எல்லாரும் புத்தி நல்லவர்கள்னு சொல்லவே முடியாது. இங்கே இன்னைக்கு நிற்கிற நாங்களும் நீங்களும் புத்தியில் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் என்னைக்கு விழுந்தானோ அன்னைக்கு புத்தியில் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம், டார்க்னஸ். அதனால நம்முடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே கரப்டடாக இருந்தது. கிருபை தேவன் மறுபடியும் கிருபை அந்த கிருபைனாலே தேவன் நம்மை சந்தித்தபடினாலே மண்ணுக்குள்ளான மண்ணோடு கூட கேரக்டர் இருக்கிற மக்களாக இருந்தாலும் உள்ளே அந்த மனது கெட்டுப்போன மனதை தேவன் மறுரூபப்படுத்தினார். அது மறுரூபப்படுத்துகிறார். இது என்ன செய்யணுமா, நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் மறுரூபப்பட்டு கொண்டே போக வேண்டும். மறுரூபம் ஆகலைன்னா நம்முடைய வளர்ச்சி எங்கேயோ ப்ராப்ளம்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வருஷத்துல இருந்ததான சில கேரக்டர்ஸ் இந்த வருஷத்துல நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதிகமாக வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு தம் ஆவினாலே பிரைஸ் லார்ட் மறுரூபமாகி ஜபத்தினால தான் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். சட்டுன்னு கோவம் வருது. யாருக்கு தான் வரல? எல்லாருக்கும் வருது. சட்டுன்னு கோவம் வர்ற ஆள்லாம் முதல்ல இல்லை கை தூக்குங்க அப்படின்னா நான் தான் முதல்ல கை தூக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் உண்டு. நம்மளே ஒருவர் பெட்டர், ஒருவர் சரியில்லை, ஒருவர் இப்படின்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்குள்ளும் உண்டு. ஆனால் மறுரூபம் சீக்கிரமாக ஆகிவிட்டால் நம் தேவனை போல மாறிவிடலாம். ஹல்லேலூயா. அதுதான் கஷ்டம். ஆனா அதுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். அந்த மறுரூபம் முதல்ல நமக்கு வரணும். அதுக்கப்புறம் இயேசுராஜாவை பார்க்கறதுக்கு நமக்கு கிருபை கிடைக்கும். அப்போ இந்த சரீரங்கள் மறுரூபமாயி எட்டர்னல் பாடியோட அவரோடு கூட நித்திய காலமாய் வாழுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி. அந்த ஒரே காரணத்துக்காக தாங்க ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர்றோம், ஸ்பெஷல் கூட்டத்துக்கு வர்றோம், அது வரோம் இது வரும் எல்லாம் செய்கிறோம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு இதை விட்டுட்டோம்னா அங்கே போகிறது கஷ்டமாக ஆகிடக்கூடாது. பிரைஸ் லார்ட். அதனால தான் ஞானமாக நம்ம தேவன் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியிலே அநேக காரியங்கள் உங்களுக்கு கர்த்தர் பேசுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவேன். என்ன சத்தம் கேக்குது? பரிசுத்தர் 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 பாடிடும் சத்தம் கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும், அத ஜீவனோடு பாடணும். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி
போற்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை ஆமென் பாடிடுவே. எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஆமென் இயேசையா காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். விசுவாசம் ஆமென். மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. ஆமென் ராஜா. முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். முகத்தை தேடுவேனே சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக இடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கு. காலையும் மாலைய வேளையும் கர்த்தனை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்
விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என் கர்த்தரே. பரிசுத்தர் 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 என் தேவனே. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை. ஆமென். ஆதியும் அந்தமும் மாணவரே. அல்பா ஒமேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே. அல்பா ஒமேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கே. ஆதியிலே தேவன் நம்மை உண்டாக்கினது நாம் அவரை ஆராதிக்கும்படியாக. ஆராதனை அவருக்கு சொந்தம். காலப்போக்கில் மனுஷன் பாவம் செய்து பிசாசுக்கு அடிமைப்பட்ட உடனே அந்த ஆராதனையை அவன் திருடினான். பிசாசு திருடினான். ரத்தின சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஏன் திருடினான் தெரியுமா? அதுக்கு மூல காரணம் வேற இருக்கு. ஐடியா போட்டு தான் திருடினான். திருட என்னைக்கும் லேசா திருட மாட்டான். தெரியாம திருடினேன்னு சொல்ல மாட்டான். ஐடியாவோட தான் இருக்கான். என்ன ஐடியா தெரியுமா? ஒரிஜினலா சொன்னான்ல, நான் தேவனுக்கு சமமாவேன் என்று. அவன் எவ்வளவு கன்னிங்கா இருந்தா, தேவனுடைய சாயல்ல படைத்த ஒரு மனுஷன், தேவனுடைய வித்து. ஹல்லேலூயா. என்னை கவனிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, கண்களை திறந்து பாருங்க. இதுதான் மனுஷன். இந்த மனுஷனுக்குள்ள தேவ சாயல் இருக்கு. அதே நேரம் மண்ணின் சாயலும் இருக்கு. மேலான சாயல், கீழான சாயல். புரியுதோ? அப்போ காட்ஸ் ப்ராப்பர்ட்டி, தேவனுடைய சொத்து இல்ல? நீங்களும் நானும் யாரு? எல்லா மனுஷர்களும் தேவனுடைய சொத்து தான். இந்த உலகத்துல யாரு இருக்காங்களோ எல்லாரும் தேவனுடைய சொத்து தான். ஆண்டவருடைய சாயல் அங்க இருக்கிறதுனால சாத்தான் மனுஷனுக்கு நம்பர் 1 எனிமியா மாறிட்டான். ஏன்னா அவன் தேவனுக்கு எனிமி, ஆண்டவருக்கு சத்ரு. இப்ப ஆண்டவருடைய வித்து எங்க இருக்கோ அதுக்கும் அவன் சத்ருவாக மாறிவிடுகிறான். பகைக்கிறான், இவனை
சத்ரு நம்மை பகைத்து கொண்டிருக்கிறான். இவன் எப்படியும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவனாகத்தான் தேவன் தன்னை உண்டாக்கினார் என்பதை அவன் அறிவான். ஆகவே தேவனுடைய ஆராதனையை அவன் திருட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆராதனையை அவன் திருட வேண்டும் ஆசைப்பட்டான். ஏன் திருடணும்னு ஆசைப்பட்டான்னா, அவன் தன்னை தேவன் என்று காட்ட ஆசைப்பட்டான். சிங்காசனத்தை அவருக்கு நிகராக வைப்பேன் என்று சொன்னான். அதனால தான் சாத்தான் இந்த ஆராதனையை திருடினதுனாலே மனுஷன் விழுந்து போனான். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இயேசுவானவர் இந்த சாயல், தேவ சாயல் இங்க இருக்கு. ஆகவே மறுபடியும் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தேவ சாயலை, ரொம்ப சிம்பிள். இப்போ ஆராதனை தேவனுக்கே. அதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. விவரம் தெரியாம ஆராதிக்கிற ஆட்கள் இல்லை. தேங்க்யூ. விவரம் தெரியாம முட்டாத்தனமா ஆராதிக்கிறவர் அல்ல, என்னை உருவாக்கினவருக்கு நான் ஆராதிக்கிறேன். ஆதியிலே தேவன் என்னை உருவாக்கும் போது ஆராதனை எப்படி அவருக்கு என் மூலமாக போனதோ, ஒரு இடைப்பட்ட காலத்திலே சாத்தான் என்னை முட்டாளாக்கினான். ஆனா அவன் நினைச்சது நிரந்தரமா முட்டாளாக்கிடலாம்னு நினைச்சான். தேவன் குமாரனை அனுப்பினார். என்னத்துக்கு அனுப்பினார்? அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கிறபடினால அவர் அனுப்பினார். வெக்கப்பட்டது அவன் தான் ஒழிய நாம அல்ல, தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு பைத்தியக்காரர்களை போல நாம் உலகத்துல காணப்பட்டாலும் உண்மையா நடக்கிறது என்னன்னா, நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள். அதான் விஷயம். இதுல நாம பயங்கரமா மகிழ்ச்சி கொள்ளணும். ஏன் மகிழ்ச்சி கொள்ளணும்? எங்க ஆண்டவர் எனக்கு கார் தந்திருக்கிறாரு, பங்களா தந்திருக்கிறாரு. அதெல்லாம் உலகத்துல நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அது தந்தாலும் சரி தராட்டினாலும் சரி அவர் தருவார். முதலாவது என்னை உருவாக்கினவருக்கு சொந்தமாயிட்டேன். என் கண்கள் திறந்தாரே, அவருக்கு ஆராதனை செய்கிறவனாய் மாறினேனே. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆராதனை. அதுல ஒரு மனுஷன் களி கூர்ந்துட்டான்னா போதுங்க, மனக்கண்கள் பிரகாசமாயிடுங்க. இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்க மாட்டாங்க. எங்க அப்பா கொடுக்கறதெல்லாம் நல்லதா தான் கொடுப்பாருங்க எனக்கு. எங்க அப்பா என்னைக்குதான் எனக்கு நல்லது இல்லாம கொடுத்தாரு, ஃபேண்டாஸ்டிக்கா கொடுத்தாரு. நான் சொல்றேன், நீங்க கேட்கறது காட்டிலும் இன்னும் வசதியா தான் இருக்கிறீங்க. நீங்க நினைச்சதை காட்டிலும் வசதியா இல்லையா? இன்னும் நம்ம செய்யக்கூடாது, முறுமுறுத்து முகுச்சொலியோட இருக்கக்கூடாது. கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். கிடைச்சதை வச்சு தேவனுக்கு முதல்ல ஆராதனை செய்யணும். அவர்கிட்ட வேணும்னா அவர் தருவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்துல அநேகம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. எனக்குரியவைகளை தேவன் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். எனக்கு இன்னும் இப்படிப்பட்டவர்கள் அவரிடத்துல. அப்ப எப்படி கிடைக்கும் அந்த அநேகம்? ஜெபத்தின் மூலமா கிடைக்கும். ஜெபம் பண்ணி தான் எல்லாம் வாங்கணும். அல்லேலூயா. ஒரு காலத்துல சைக்கிள் கூட இல்லாம ஓட்ட சைக்கிள்ல போயிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் ஜெபிச்சு கிறிஸ்துக்குள்ள வந்து ஜெபிச்சு ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஸ்கூட்டர் வாங்கினாங்க. இப்போ அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூட்டர் பைக்குகளை வச்சுட்டு இப்போ கடைசியில் பின்னால இவர் உட்காந்து போற நிலைமை தான் ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு கர்த்தர் ஒரு காரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்பா அம்மா கார்ல பின்னால உட்காந்துக்கிறாங்க, பையன்மார்கள் ஓட்டுறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உங்களை ஓட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஐயே அந்த பையன் இருக்கான்ல அவன் ஓட்டுறாங்க, இப்போ நான் ஓட்டுற மாதிரி இல்லை அப்படிம்பீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை தேவன் எவ்வளவு அழகா பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள்லாம் நல்லது. ஆனால் நாம் ஆசீர்வாதங்கள் மேல கண்களை வச்சிடாம அந்த ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவரை தானே இல்லையா? இன்னைக்கு என்னத்துக்காக வந்து நிக்கிறீங்க? நீங்க என்னமோ வந்துட்டோம், நிக்கிறோம், போறோம் இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதோ 30ஆம் தேதி ஆயிப்போச்சு, நாளைக்கு 1ஆம் தேதி. சோத்திரம் இல்ல. என்னை உருவாக்கினவரிடத்தில் நான் வருகிறேன், அவரை கனப்படுத்துவேன், அவரை மகிமைப்படுத்துவேன். சாத்தான் திட்டம் கொண்டிருக்கிறான், என் மூலமாய் கர்த்தருக்கு மகிமை வரக்கூடாதுன்னு சொல்றான். நான் ஒத்த கால நிக்கிறேன், என் மூலமா என் கர்த்தருக்கே மகிமை வரணும்னு. நான் அவனுக்கு எப்போதும் அவன் என் சத்துரு, அவன் என்னை பகைக்கிறான். தேவனை பகைக்கிற யாரா இருந்தாலும் எனக்கு பகைங்கன். சோத்திரம். தேவனை பகைக்கிற யாரா இருந்தாலும் அவங்களோட கூட எனக்கு என்ன செய்ய மாட்டேன், எனக்கு உறவு வச்சுக்க மாட்டேன். நம்பர் 1 எதிரி சாத்தான், தேவனுக்கு விரோதமாய் பகைங்கன். எனக்கும் அவன் பகைங்கன் தான், மனுஷர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும்
ஆனவரே. எப்படி தைரியமா பாடலாம்ல? ஆதியும் தட்ஸ் குட். அப்படிதான் பாடணும். குட். ஹalleluya. என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படணும். திரும்பி சொல்லுவோமா? ஆதியும் முழு பலத்தோடு அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை என்னை உருவாக்கினவருக்கு ஆராதனை, ஆராதனை என்னை மீட்டவருக்கு ஆராதனை, ஆராதனை படைத்தவருக்கு ஆராதனை, ஆராதனை என்னை ரட்சித்தவருக்கு ஆராதனை. சந்தோஷமா லா 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 லா. தமம் ஆனவரே. எஸ் லார்ட். ஆனவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் நாயகரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் சிருஷ்டிகர்த்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் பாடி துதிக்கின்றனரே. ஆராதனை நாங்களும் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்பின் தேவனே, அருமையான இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகள் இத்தனை பேராய் வந்து இன்னைக்கு ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமும் பாக்கியமும். ஆண்டவரே, இது அறியாமல் இருந்தால் உம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் கண்களை திறந்தருளுவீராக என ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க பிதாவே. ஆராதனையும் துதியும் மகிமையும் கனமும் புகழும் பேரும் எல்லாம் உமக்குரியதே அப்பா. அதை உமக்கே மனமாற செலுத்துகிறோம், மனமாற செலுத்துகிறோம், மனதார செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில பெரியவராய் இருந்து சிங்காசனத்தை வைத்து எங்களோடு கூட உபதேசம் கொடுங்க, எங்களோடு பேசுங்க, எங்கள் உள்ளத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துங்க ராஜா. மகிமைப்படுங்க கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். வசனம் வாசிப்போம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சரி, இது ஒரு வித்தியாசமான கோணத்துல ஆறுதலாய் கர்த்தர் சொன்னாலும் இதே வசனத்தில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மாத்திரம் கர்த்தர் என்னை வேற ஆங்கிள் பார்க்கும்படிக்கு எனக்கு உதவி செய்தார், வேற ஒரு கோணத்துல பார்க்கும்படிக்கு உதவி செய்தார். இப்போ இதுக்கு நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை என்ன செய், காத்துக்கொள் என்று அழாதேன்னு கர்த்தர் சொன்னார். உன்னுடைய கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நான் கர்த்தாயும் ஒரு ரிவார்ட் பண்ணுகிற தேவன், ஹல்லேலூயா, உனக்கு ஒரு பிரதிபலனை தருகிற தேவன், அழாதே என்று கர்த்தர் சொன்னார். ஒரு விதத்துல நமக்கு ஒரு செய்தி அதில் அடங்கி இருக்கிறது. கர்த்தரிடத்திலே போய் நாம் அழுவோம், ஆனால் நம்முடைய கிரியைகள் நீதியா இருக்குமானால் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவன், நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் சொன்னீங்க? ஸ்தோத்திரம். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் செய்கிறார், நமக்கு தருகிறார். தேவனுடைய பார்வையில் நம்முடைய கிரியைகள் நீதியா இருந்தால், ரைட்டாக இருந்தால் நாம் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. என் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நமக்கு உத்தமமான காரியம். ஆனால் வேற ஒரு கோணத்தில் நாம் பார்க்கும்போது, உன் கிரியைகள் என்று சொல்லும்போது பலன் உண்டு. நான் ரெண்டு வார்த்தைகள் அங்கே வருகிறது. ஒன்று பலன், ரிவார்ட் என்று வருகிறது. அதற்கு முன்னாக கிரியை என்று வருகிறது. கிரியை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஒர்க்ஸ். இன்றைக்கு மனுஷன் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ அவன் எப்போதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். மேன் கீப்ஸ் ஆன் ஒர்க்கிங். ரட்சிக்கப்பட்டவர்களும் வேலை செய்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் வேலை செய்கிறார்கள். சரி, இப்போ நம்ம ஆண்டவர் எடுத்து பார்த்தா ஆண்டவரும் வேலை செய்கிறார். God is on a full time work. Praise God. பிசாசும் வேலை செய்கிறான். பத்திலா, யார் வேலை செய்றாங்க? ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளும் கிரியை செய்கிறார்கள். பிசாசின் பிள்ளைகளும் கிரியை செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். அப்ப எல்லாரும் வேலை செய்கிறார்கள்.
அப்படிதானா? ராமன் சொல்லுங்களேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த எல்லாருடைய கிரியைகளுக்கும் தக்கதாக தேவன் பலன் அளிப்பார். அப்போ ஒரு சிலருடைய கிரியைகள் துன்மார்க்கமாக இருக்கிறது, ஒரு சிலருடைய கிரியைகளோ நீதிக்குரிய கிரியைகளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலருடைய கிரியைகள் இருளுக்குண்டான கிரியைகளாக இருக்கிறது, ஒரு சிலருடைய கிரியைகள் வெளிச்சமான கிரியைகளாக இருக்கிறது. நாம் இருளின் கிரியைகளை நடப்பித்ததான நம்மை தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி வெளிச்சத்துக்குரிய கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இது உற்சாகமாய் இருக்க வேண்டும் நமக்கு. ஏன் அந்த ஒரு பலவீனமான ஆமேன்னு சொல்லுகிறீங்க? பலமுள்ள ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி ஆமேன்னு சொன்னீங்க என்ன கேட்டா, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் விஷயம். அல்லேலூயா. அப்போ நம்ம இருளின் கிரியைகளை எவ்வளவு ஆவலாய் நடப்பித்தோமோ அதை பார்க்கலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து வெளிச்சத்தின் கிரியைகளை ஆவலாய் நடப்பிப்போமானால் அதுக்குரிய பலன் எவ்வளவு மகிமையாக இருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. இருளின் கிரியைகள்ல இருந்து வெளிச்சத்துல கொண்டு வந்தார். இப்ப நீங்க கிரியை செய்ய ஆசை இருக்கோ இல்லையோ கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கணும், அந்த கிரியைகளை தராசிலே வைத்து நிறுத்து பார்க்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை சீக்கிரமா இன்னைக்கு நான் நிறைய காரியங்களை டீச் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கொஞ்சம் எல்லாரும் திருப்பி வாசித்து ஒரு சத்தம் போட்டு வாசித்துருவோமா எல்லாருமே? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ ரைட், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் செய்கிற கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன கற்றுக்கொண்டீங்க திருப்பி சொல்லிருங்க போதும். நான் தேவனுடைய பிள்ளை. நல்லா இன்னைக்கு என்னோட கூட டிராவல் பண்ணிட்டு வாங்க, அநேக காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, கரெக்ட் இல்லையா? அது ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்குன்னு. அப்போ நான் கிரியை செய்கிறேன், என்னுடைய கிரியைகள் நற்கிரியைகளா இருக்கும். இந்த நற்கிரியைகளா இருக்கிறபடினால என்னை உண்டாக்கின பிதாவானவர் மகிமைப்படுகிறார். எவ்வளவு சந்தோஷம்! அப்ப அவருடைய நியாய தீர்ப்புல எவ்வளவு தைரியமா நிக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நியாய தீர்ப்புல நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கும். நல்லா படிக்கிற பையன் பரீட்சை ஏன் பயப்படணும்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு பைபிள் எக்ஸாம் பார்த்து ஏன் பயப்படணும்? நிறைய பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சு வச்சிருக்காங்க. வாங்க எல்லாம் இதுவரைக்கும் பைபிள் எக்ஸாம்ல படிக்கலன்னு வச்சுங்களேன், மத்தியானம் போய் சும்மா அப்படி தட்டிட்டீங்கன்னா எல்லாம் ஸ்கேன் பண்ண மாதிரி அப்படி பிரெயின்ல டபக்குன்னு வந்து கம்ப்யூட்டர் மாதிரி பதிஞ்சிடும். வந்து உங்களுக்கு அடி ஒரு தீட்டிருங்க, சூப்பரா மார்க் வந்து அடுத்த வாரம் உங்க பேரை வாசிச்சிடுறேன். அப்போ நல்லா படிக்கிற பையனுக்கு ஏன் பயப்படும்? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா டஃபோ சார், இந்த சாய்ஸ் உண்டா, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பயப்பட வேண்டிய, நீ என்ன வேணா கேளு சாமி, என்ன வேணா கேளு, எப்படி வேணா கேளு, 100க்கு 100 தவிர எனக்கு கீழே வராது. சோத்திரம். அவன் தான் கெட்டிக்காரன், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். இது சிம்பிள் எக்ஸாம்பிள். அதுபோல தேவனுக்கு முன்பாக நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளா இருக்குமானால் தேவனுடைய நியாய தீர்ப்புல நாம் பயப்பட வேண்டியது என்ன? அவசியம் இல்லையே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்ப உங்க வெளிச்சம் மற்றவனுக்கு முன்பாக பிரகாசமா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டாங்களே. அப்ப நம்முடைய கிரியைகளை இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். உங்கள் கிரியைகளை சீர்தூக்கி பாருங்கள். 2 வாரத்துக்கு முன்னால ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இதை டீச் பண்ண. கிரியைகளை சீர்தூக்கி பார்க்கணும். நீ விசுவாசிகளா இருக்கிறோம், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளா இருக்கிறது? தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறோமா? அல்லேலூயா. மெனே தெக்கேல் உபார்சீம் என்று நான் வாசிக்கிறோம் பெல்ஷசார் கிங்க குறித்து. அப்ப ஆண்டவருடைய விரல் வந்து செவத்துல எழுதுனது காரணம் என்ன? நீ குறைவாய் காணப்பட்டாய், தராசுல நிற்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய். என்ன அர்த்தம்? அவனுக்கு வெயிட் கம்மியாயிருச்சுன்னு அர்த்தமா? பாடி வெயிட் அப்படியா? திடீர்னு சாப்பிடாம போய் 20 கிலோ ஆயிட்டானா? இல்ல, அவன் குடிச்சு வெறிக்கிற ஆளு. அவனுடைய கிரியைகள் குறைவாய் காணப்பட்டது.
இன்னைக்கு நம்முடைய கிரியைகளை குறித்து வேகமாக போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் 16:27 வாசிங்க. 16:27 மத்தேயு 16:27. அநேகமா நீங்க நிறைய காரியங்களை நோட் பண்ண வேண்டி இருக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதான அவனவனுக்கு பலன் அளிப்பார். என்னைக்கு இது நடக்கும்? அந்த பலன் அளிக்கிற விழா என்னைக்கு? கேட்குறாங்கல்ல, சார் ஆண்டு விழா எப்போ சார் அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜ் டே எப்போ சார்? ஹாஸ்டல் டே எப்போ சார் கேட்பாங்க பயலுக்கு போய் பிரின்ஸிபலை. சார் ஹாஸ்டல் டே எப்போ சார் அப்படிமா. என்ன கூத்தடிக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை, தெரியும் அது. அது ஒரு ஜாலி, அப்படி ஜாலியாக இருக்கணும். அதுபோல் இன்னைக்கு நம்ம கேட்கணும், நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா பயந்து ஒளிஞ்சு போயிடும். அம்மாடி ஜட்ஜ்மெண்ட் எப்போ ஆண்டவரே கேட்பீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அந்த ஆண்டவரே நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன் பயப்படணும்? தைரியமா போய் கேட்கலாமே. என்னை காட்டி கொடுக்கிறவன் உங்களில் ஒருவன் இருக்கிறான்னா அவன் என்ன சொன்னான்னா நானா நானா நானான்னு சொல்லிட்டான். ஒருத்த மாத்திரம் கேட்டது அவன் யார் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கான். இவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பெருசு இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ. தூங்காம இருக்கிறதுக்கு நல்லது. நானா நானான்னு கேட்டான்லாம் பயந்துட்டான். நீங்க என்ன சொல்லிடுவீங்களோ, என்னதான் நான் தானா, டவுட்டே வரல ஒருத்தனுக்கு. மார்பிள்ல சாய்ந்து கொண்டே இருந்த ஒரு மனுஷன் யோவான், ஒரு சீஷன். அவன் நேர கேட்டான், அவன் யாரு கேட்டான். எவ்வளவு கட்ஸ் இருந்தா எஜமான்ட்ட தன்னுடைய ஆண்டவர்கிட்டே போய் என்னமோ சொன்னீங்களே காட்டி கொடுப்பேன், அவன் யார் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கான். அப்பனா அவனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு சரியா இருந்திருக்கிறது இல்லையா? டவுட்டே வராதபடிக்கு. மற்றவெல்லாம் பயந்து செத்தான். ஏதாவது ஒன்று குறும்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை சொல்றாரோ என்னை சொல்றாரோ என்னை சொல்றாரோன்னு பயம். இவனுக்கு ஒரு பயம் இல்லை. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியமாய் வாழ வேண்டுமானால், தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக தைரியமாக வாழ வேண்டுமானால், நம்முடைய கிரியைகள் தேவன் சொன்னபடி இருக்குமானால் நாம் எல்லாரும் முன்னால் தைரியமாக வாழ்ந்துடலாம். அல்லேலூயா, சோத்திரம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சோத்திரம். இன்கம் டேக்ஸுக்கார ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம ஏன் பயப்படணும்? என்ன கப்சிப் ஆயிட்டீங்க? இன்கம் டேக்ஸ் பீப்புளுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? நான் தான் என்னோட அக்கௌண்ட்ஸை க்ளீனாக காட்டிடுறேனே. இன்கம் காட்டுறேன், எக்ஸ்பெண்டிச்சரை காட்டுறேன், ஃபைல் பண்ணுறேன், ரிட்டர்ன்ஸை, ஒவ்வொரு கார்டு வச்சிருக்கேன். நீ வேணா தட்டி கம்ப்யூட்டரில் பார்த்துக்கப்பா. என் ஸ்டோரியை எத்தனை வருஷமாக ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்க. அவன் ஈஸியாக என்ஓசி கொடுத்துருவான், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இவன் வந்து இன்கம் டேக்ஸ் அசசி முடிஞ்சு போச்சு. ஏன் ஏன் பயப்படணும்? ஸ்தாபனம் பெருசாச்சு உடனே இன்கம் டேக்ஸுக்கு பயப்படணுமா? சின்ன ஸ்தாபனமா இருக்கும்போது என்ன, ஸ்தாபனம் பயங்கரமா வளர்ந்துருச்சு, இப்பவும் எங்களுக்கு கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்படித்தானே? நாங்க வச்சுக்கிட்டு தான் பேசுறோம், வேற ஒண்ணும் இல்லை. நான் என்ன பண்றேன்னா அதை தான் பேசிட்டு இருக்கோம். அவ்வளவும் ஸ்தாபனத்தின் கணக்கு காரியங்கள், எங்களுடைய பர்சனல் டாக்ஸ் காரியங்கள் எல்லாம் ஃபைல் அந்தந்த நாட்களில் கிளீனாக, அந்த டேட் படி கிளீனாக ஜூலை 31 எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி நாங்கள் ரெடியாக நிற்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போன இதில் கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் வந்து க்ளீனாக நிற்கிறோம். யார் வந்து என்ன சொன்னாலும் என்ன, ப்ரைஸ் லாட், ஐ கேன் ஹேண்டில் எனி அமௌண்ட் ஆஃப் மணி. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரைஸ் லாட். எவனை வந்து கேட்டானா இவ்வளோ அமௌண்ட் எப்படா வந்துச்சு, இந்த பார்த்துக்க, ஸ்தோத்திரம், இந்த பார்த்துக்கோ. சின் பிஃபோர் காட். ஏன் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம்? தப்பு கணக்கு போட்டு, அந்த கணக்கு போட்டு, இந்த கணக்கு போட்டு, டாக்ஸே இல்லாமல் ஆக்கி, அப்படி டாக்ஸ் கட்டினாலும் ஒரு 200 ரூபா கட்டுற மாதிரி. நீதியா நியாயமா சேர்த்து வச்சு நீங்க காரியங்களை செஞ்சு அழகா உங்களுக்கு வர டாக்ஸ் நீங்க 200 ரூபா இருந்தா பரவாயில்ல. ஆனால் தப்பு கணக்கு போட்டு ஒரு 200 ரூபா டாக்ஸ் கணக்கு மாதிரி, ஏதோ ஒரு பேன் கார்டு இருக்கிறதுனால ஒரு 200 ரூபா டாக்ஸ் கட்டி ஆகணுங்கிற மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். பிரைஸ்ல நம்ம தப்பிக்கிறது மனுஷன்ட்ட தப்பிச்சிடலாம். ஏன் இது ஊழல் இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியாது இன்கம் டாக்ஸை பத்தி. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும். அந்த நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஹல்லேலூயா, சோத்திரம். நமக்கு சபைக்கு வர்றது பெருசு இல்லை, நான் ரெகுலராக சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னது பெருசு இல்லை. ஆனால் உன்னுடைய கிரியைகளை பார்க்கும்பொழுது, நீ நிறுத்து பார்க்கும்பொழுது, நீ குறைவாய் காணப்பட்டாய். நீதி இல்லாத கிரியைகள் அநேகமாக இருக்கிறது உன்னிடத்துல. உன்னுடைய நீதியின் கிரியைகள் அதிகமாக இருந்தால் நீ கிரீடத்தை பெறுவாய், நீ ரிவார்ட் பலனை பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, வேகமாக வருவோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு சபையை குறித்தும் நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உன் கிரியைகள் என்று வரும். எத்தனை? எபேசு சபைக்கு இல்லையா? எபேசு சபைக்கு எழுதின அந்த தூதன். ஹல்லேலூயா, அப்படிதானே போட்டிருக்கு? எபேசு சபை தான். எபேசு சபைக்கு
வரும்போது 2வது வசனத்துல உன் கிரியை உன் பிரயாசம். ஸ்தோத்திரம். நீங்க 8வது வசனத்துல ஸ்மிர்னா சபையுடைய 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா உன் கிரியை உன் உபத்திரவம். 12வது வசனத்துல பெர்கமு சபை 13வது வசனத்தின் உன் கிரியைகள் போட்டோம். அடுத்து 18வது வசனத்துல தியாத்திரா சபை உன் கிரியைகள் உன் அன்பு. 5வதாக 3வது அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தபோது சர்தீஸ் சபை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 4வது பிலடெல்பியா சபைக்கு வரும்பொழுது 8வது வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 7வதாக 14வது வசனத்துல லவோதிக்கேயா சபையில வரும்போது 15வது வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 7 சபைகளை குறித்தும் முதல் வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னு கேட்டா உன் கிரியைகள். அப்படித்தானே? ஆமா சொல்லுங்க. பைபிள்ல இல்லைன்னா நீங்க ஆமா சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட். 7 சபைகளையும் குறித்து பேசும் பொழுதும் முதல்ல கர்த்தர் வாயை திறந்து ஒரு வார்த்தை விடுறது என்ன? உன் கிரியைகள். அப்போ சபை கிரியை செய்கிறதுன்னு அர்த்தம். சபையில இருக்கக்கூடியவர்கள் கிரியை செய்கிறார்கள் அர்த்தம். அப்ப கிரியைகளை முதலாவது பார்க்கிற தேவன். இன்னைக்கு நம்ம we are under ஸ்கேனிங் மெஷின்ல தான் நம்ம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் இங்கிலீஷ் சர்வீஸ்ல பேசும்போது சொன்னேன், ஒரு சிலருக்கு டயரியா வந்தாலும் வரும் எண்ட் ஆஃப் தி சர்வீஸ்ல. அப்படிப்பட்ட காரியங்கள், உள் காரியங்கள் வெளியில இன்னைக்கு வரப்போகுது. நிறைய காரியங்கள். நான் அண்டர் ஸ்கேனர்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. சில காரியங்களை பார்க்கிறோம். க்ளோரி டு காட். ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு எப்படி அப்படின்னு நீங்க நோட் பண்ண வேண்டிய நிலைமைகள் வரும். நல்ல ஸ்டடி போல நீங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புஸ்தகம் ஒரு பேனா இனிமே தயவு செய்து கொண்டு வந்துருங்க. ஏன்னா எந்த நாள்லயும் கர்த்தர் காரியங்களை பேசும்போது நீங்க படக்குன்னு அதை நோட் பண்ண வேண்டி இருக்கும். சரி, ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு? கர்த்தருக்கு. கலாத்தியர் 6:8 நீங்கள் வாசிக்கும் போது, கலாத்தியர் 6:8 நீங்க ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். நான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு விதைக்கிறது குறித்து நான் பேசல, ஆனால் யார் விதைக்கிறார்கள் அவர்களை குறித்து பேசுகிறேன். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவனும் ஆவிக்கென்று விதைக்கிறவனும் யாராக இருக்கக்கூடும் என்றால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் விதைக்க முடியும். சோத்திரம். புரியலன்னா கையை தூக்கிடுங்க, திருப்பி நான் சொல்லி தந்துறேன். ஹல்லேலூயா. இப்போ உலகத்தான் இருக்கிறான் மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனுக்கு ஆவிக்கென்று விதைக்க அவனால என்ன செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். 3 விதமான கூட்டத்தார் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்னு நேச்சுரல் மேன், சாதாரண மனுஷன். 2வது கார்னல் மேன், அதாவது மாம்சத்துக்குரிய மனுஷன். 3வது ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனுஷன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 3 மனுஷர்கள் சொல்லுங்க பாப்போம். நேச்சுரல் மேன், அப்புறம் கார்னல் மேன், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் மேன். நன்றா கவனிங்க. நேச்சுரல் மேனுக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிளவு உண்டு. அதாவது கார்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இது ரெண்டுமே born again person. நேச்சுரல் மேன் நாட் born again person. மறுபடியும் பிறக்காதவன் தான் நேச்சுரல் மேன். மறுபடியும் பிறந்தவர்கள் ஒண்ணு மாம்சத்துக்குரியவர்களா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆவிக்குரியவர்களா இருக்கலாம். விளங்கிருச்சா விளங்கலையா அந்த சத்தியம்? ஹல்லேலூயா. இப்ப நேச்சுரல் மேன்ட்ட போய் நீங்க நல்ல காரியங்களை சொன்னா சுட்டு போட்டாலும் விளங்காது. ஒரு சிலர் அப்படி இங்க உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. நேச்சுரல் மேன்ட்ட போய் நீங்க ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி பாருங்க, மண்டையே சர்ஜரி பண்ணி உடைச்சி மூளையெல்லாம் வெளியில எடுத்து அதுக்குள்ள இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஆவி ஆவி பாவி ஆவின்னு சொல்லி உள்ள மறுபடியும் மண்டையை மூடினீங்கனாலும் அப்படியேதான் இருப்பான். அவனுக்கு விளங்காது. ஏன் விளங்காதுன்னா அவனுடைய ஆவி செத்து போனது. அதனால நேச்சுரலா தான் இருக்கிறான். நேச்சுரலா இருக்கிறவன் நேச்சுரலா தான் சிந்திப்பான். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க, அதாவது மனம் திரும்பி மறுரூபமாகி ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷன். இப்போ அவனுக்குள்ள 2 நேச்சர், அவனுக்குள்ள 2 சுபாவங்கள் இருக்கிறது. நேச்சுரல் மேனை விட்டுருவோம், பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு 2 சுபாவங்கள் இருக்கிறது. அவன் மாம்சத்தின்படியும் பிழைக்கலாம், ஆவிக்கேற்றபடியும் பிழைக்கலாம். ஆனால் தான் பவுல் சொல்லும் பொழுது, நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் அதனால அழிவை காண்பாய், அறுப்பாய், ஆவிக்கேற்றபடி நீ விதைத்தால் நித்திய ஜீவனை இருப்பாய் என்று பவுல் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி விதைத்து நித்திய ஜீவனை அறுக்க வேண்டும். அப்படி அறுக்காவிட்டால் அவன் மாம்சத்துக்கு ஏற்றபடி அறுத்து கொண்டே போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி
2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நியாயத்தீர்ப்பு, இந்த நியாயத்தீர்ப்பு யாருக்கு முதலாவது வருகிறது என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள்னா அப்ப நீங்களும் நானும் அதுல இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் சில ரகசியங்கள் சொல்ல வர்றேன் உங்களுக்கு. நீங்க பொறுமையா என்னோட டிராவல் பண்ணி ஸ்பீடா இன்னைக்கு போயிட்டீங்கன்னா, தூங்காம இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நாம் மாம்சத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே என்று சொன்னால், நாம் செய்கிற கிரியைகள் மாம்சத்துக்கு என்று செய்கிறோமா இல்ல ஆவிக்கென்று கிரியைகளை செய்கிறோமா? என்ன கிரியைகள் செய்தாலும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். இன்னொரு சந்தோஷம். வசனங்களை மடமடான்னு எழுதுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபேசியர் 6:8, எபேசியர் 6:8, கொலோசியர் 3:24, கொலோசியர் 3:24, ரோமர் 14:2, ரோமர் 14:2, 2 கொரிந்தியர் 5:10-11 எழுதிட்டீங்கன்னா திருப்பி எழுத வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 6:8, எபேசியர் 6:8, கொலோசியர் 3:24, ரோமர் 14:2, 2 கொரிந்தியர் 5:10. இதன வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த நியாயத்தீர்ப்பு முதலாவது ஆரம்பமாகிறது. பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடுனா என்ன? ரட்சிக்கப்பட்ட வீடு, பரலோகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்கிறது. ரைட். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொல்லும் பொழுது லூக்கா 14:14 எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். லூக்கா 14:14. லூக்கா அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். உனக்கு எப்போ பதில் செய்யப்படும்? எப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டா, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பலன் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். வெயிட். செய்யறதை செய்து கொண்டு போ, எதை செய்வேனாலும் செய்யு கர்த்தர் சொன்னார். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நீங்களே வச்சுங்க இந்த அல்லேலூயா. சோத்திரம். கடலை மிட்டாய் மாதிரி இருக்குது. சோத்திரம். நல்ல ஒரு பலமான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அதை கர்த்தர் சொன்னார்? நீ செய்யறதை செய்யணும் தான் கர்த்தர் சொல்றார். எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா நான் நிறைய காரியங்களை சொல்லலாம். பில்லி கிராம்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு சகோதரன் வந்து கேட்டானா ஒரு நாள், ஐயா இது ஸ்டோரி டைம், அவர்கிட்ட நேரம் வந்து, நீர் உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியாராக்கும், உமக்கு வேதம் அதிகமாக தெரியுமல்லவோ? சரி எனக்கு தெரியும், தெரிஞ்சதை நான் சொல்றேன், சொல்லுப்பான். ஐயா நான் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது பைபிள் இருக்கான்னு கேட்டிருக்கிறார். சிகரெட் பிடிக்க கூடாது, புகை பிடிக்க கூடாதுன்னு எங்கேயாவது பைபிள்ல இருக்கான். அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்து அவன் சொன்னா, ஐயா நீங்க தான் நல்லா பதில் சொல்லுவீங்க, என்ன பயங்கரமா பைபிளை படிச்சு கரைச்சி குடிச்சு கவர் முதற்கொண்டு உங்க தின்னு துப்பி இருப்பீங்க, அப்படிப்பட்ட ஆளாச்சே. அவர் ஒன்றும் கொஞ்சம் நேரம் அப்படி யோசித்துட்டு, அவருக்குள்ள ஞானம் நல்ல வேலை செஞ்சிருச்சு. அவர் கொஞ்சம் பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி நீ நல்லா ஸ்மோக் பண்ணலான்ட்டு தான்ப்பா பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்படியா? அதான் சார் நான் கரெக்டான ஆள்கிட்ட வந்தது, இப்பதான் புரியுது. நீங்க தான் சார் உண்மையான ஊழியக்காரன். மற்றவன்லாம் இருக்கான் பாருங்க, அந்த ராபர்ட், சி ஒண்ணுக்கு லாய்க்கில்ல, திட்டிகிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும். அப்படியா? என்ன சொல்ற சார்? என்ன சொல்றீங்க? போட்டிருக்கு சார், கொஞ்சம் தயவு செய்து காட்டுங்க சார், தயவு செய்து காட்டுங்க, நான் இன்னும் நல்லா ஸ்மோக் பண்ணணும். எப்பா நீ ஸ்மோக் பண்றது நிறுத்தாதேன்னு சொல்லுது, நீ ஸ்மோக் பண்ணது குறைவு, நிறைய ஸ்மோக் பண்ணணும்னு சொல்லுதுப்பா. சார் காட்டுங்க. நான் வெளிப்படுத்த விசேஷம் 22ல தூக்கி காட்டிட்டார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பீடி குடிக்கிறவன் இன்னும் பீடி குடிக்கட்டும், ஸ்மோக் பண்ணுகிறவன் இன்னும் ஸ்மோக் பண்ணட்டும், 10 பேக்கெட் இருக்கும் 100 பேக்கெட்டாய் ஸ்மோக் பண்ணட்டும். அவனுக்கு உள்ள இறங்கிருச்சு, ஆஹா நம்மளை இப்படி அடிக்கிறாரே. சொல்ல இருக்குல்ல, உண்மையா செய்யினா செய்தான் சொல்லியிருக்கு. லாங் ரோப்பு கொடுப்பேன், உன்னுடைய ரோப்பு நல்ல எவ்வளவு நீளவானா இழுத்துட்டு போ, ஒரு நாளைக்கு நான் சுருட்டுவேன் இல்லை, அப்ப நீ வந்து என்கிட்ட சேரத்தான் போகிற. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா கிரியை செய், ஏதோ ஒரு கிரியை செய், நன்மையோ தீமையோ செய்டான் ஆண்டவர் சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட்.
இந்த பிரசங்கம் நான் என்னைக்கோ கொடுத்திருந்தேன், என் வேலை எவ்வளவு சிம்பிளா இருந்திருக்கும். இது எதுக்கு வாரம் வாரம் போட்டு நான் உங்களை இடிக்க? பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, ஆண்டவர் வசனத்தை கவனிங்க. ஒரு சிலர் திருந்த மாட்டேன் என்று சொன்னால் என் ஆண்டவர் அதுல விசனம் உள்ளவராய் அப்படியே அவர்களை விட்டு விடுகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டினா கொஞ்சம் பயப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை உணர்த்துவாராக. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் எல்லாம் எடுங்க. 5வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தையும் பாருங்கள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து, கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோமா? சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், ஜட்ஜ்மென்ட்டுக்கு முந்திக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஆனால் அதுபோல அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. பயங்கரமான வசனம் இது. பிரைஸ் தி லார்ட். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொண்டிருக்குமாம். ஏன்னு கேட்டா வெளியரங்கமாயிருந்து அவர்களுடைய பாவங்கள் தங்களை பின்னாலையும் தொடரும், முன்னாலையும் முந்திக்கும், பின்னாலையும் தொடரும். அவன் ஒரு காலம் பாவத்தை விட்டு வெளியில வரணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகள், துர்க்கிரியைகள், பாவத்தின் கிரியைகள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுமா. என் அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் அல்லவா? அதுபோல சிலருடைய ஸ்தோத்திரம், சிலருடைய நற்கிரியைகளும் அப்படி வெளியரங்கமா இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாதுன்னு போட்டிருக்கு கர்த்தருடைய வசனம். சரி, அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய டீம் பார்த்தீங்களா? நீதிமான்கள் எழுந்திருக்கும் போது, நீதிமான்கள் எப்படி அவங்க எழுந்திருப்பாங்க? ஒரு நாள் வரும், அது வரைக்கும் நீ செய்ததை செய்யின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ திருந்தணும்னா இன்னைக்கே திருந்திக்கொள். நீ திருந்த மனதில்லை விட்டால், நீ திருந்தாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதே காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்தான் கர்த்தர் சொல்றார். ஆனால் நான் திருந்திடுறேன் ஆண்டவரே, ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சு திருந்துனா உன்னுடைய கிரியைகள் வித்தியாசமான கிரியைகளா மாறிடும். அதுக்கேற்ற பலனும் மாறிவிடும், ரிவார்டும் மாறிடும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு ஒரு ரிவார்டு, நீதிக்கு ஒரு ரிவார்டு. தேவன் ரிவார்டையே மாத்திடுறாரு. ஹல்லேலூயா. கிரீடங்கள் தந்துடுறாரு. க்ளோரி டு காட். நம்முடைய கையில் இருக்கிறது நம்முடைய கிரியைகள். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு தேவரே இது பார்க்காதபடிக்கு எனக்கு கிருபை தான், பார்க்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க, பார்க்காதபடிக்கு பண்ணுங்க, பார்க்காதபடிக்கு பண்ணுகிறது அவரல்ல, நாம தான். நம்ம எதை விரும்பி பார்க்கிறோமோ அதை பார்ப்போம். ஆண்டவரே இன்னைக்கு சாப்பிட பண்ணுங்கன்னா ஒரு இட்லி கூட உள்ள போகாது. பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்டதை ஜீரணிக்க பண்ணுகிறவர் அவர். எத்தனை பேர் தூங்கிட்டீங்களோ? ஐயோ கர்த்தாவே சோத்திரம். ஐயா சாப்பாடை குறித்து தான் பேசுறேன், கவலைப்படாதீங்க. சோத்திரம். சாப்பிடுங்க. ஆண்டவரே பல்லு விளக்க கிருபைதான், பல்லு விளக்கும். பல்லு யாருப்பா விளக்குறது? நம்ம தானே விளக்குறது. ஸ்தோத்திரம். அந்த பல்ல ஸ்ட்ராங்கா வைக்கிறது அவருடைய கிருபை. கம்ஸ் வீங்காம கிருபை கொடுக்குறது அவர். இந்த பக்கத்துல ஒன்று வீங்கிருச்சுன்னா அது இருக்கு பாருங்க, இங்க முதற்கொண்டெல்லாம் வலிக்கும். இன்னைக்கு சுகமா இருக்கிறது தேவனுடைய கிருபை. சுகமா இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை மயப்படுத்துங்க. அல்லேலூயா. பலமான அல்லேலூயா போட்டனால நீங்க என்னைக்கும் சுகமாவே இருப்பீங்க. இப்ப போடாதவங்க எல்லாம் முழிக்கிறாங்க, ஆஹா நம்ம போட்டிருக்கலாமேடா. பரவாயில்ல, ஒழுங்கா பல்லாவது விளக்கு. சோத்திரம். கவனிங்க, நாம செய்ய வேண்டியது நாம் செய்யணும். தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கிரியை செய்ய வேண்டும். தேவனும் கிரியை செய்கிறார், சாத்தானும் கிரியை செய்கிறான், சாத்தானுடைய தூதர்களும் கிரியை செய்கிறான், சாத்தானுடைய மக்களும் கிரியை செய்யறாங்க உலகத்துல. ஹல்லேலூயா. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிளேஸ் பரலோகம், பேசிஸ், எந்த அதிகாரத்துல எந்த அடிப்படையில தேவன் நம்மை, மூணாவதாக நீங்க நோட் பண்ணணும். ஒண்ணு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ரெண்டாவது யாருக்கு எந்த டைம்ல. இப்போ மூணாவதாக நீங்க நோட் பண்ண வேண்டியது, எந்த அடிப்படையில் கர்த்தர் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். நன்றாக கவனிங்கள், நன்றாக. ஒரு சத்தியம் வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது, ஸ்தோத்திரம், பிள்ளைகள் தகப்பன் என்கிற உறவின் பேர்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார். இது ஒரு கொஞ்சம் புதுசா இருக்கு உங்களுக்கு. நான் ஒன்று உதாரணம் சொல்றேன். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்க பிள்ளைகள் ஏதாவது கட்டாயம் குறும்பு பண்ணியிருக்கோம். பிள்ளைன்னா குறும்பு பண்ணாம இருக்காது இல்ல, ஒரு இது பண்ணிருச்சு. உடனே நீங்க கோபித்து கொள்ளுகிறீர்கள், அது நியாயம். கோபித்து கொண்டு சில சிக்ஷைகளை கொடுக்கிறீர்கள், 2 அடி கொடுக்குறீங்க, நியாயம்தான். ஆனா நீங்க நியாயம் தீர்க்கல. தகப்பன்மார்கள், தாய்மார்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 2-3 பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க போல இருக்கு. இங்கெல்லாம் அன்மேரிடா எல்லாம்.
நியாய தீர்ப்பு கொடுக்கல, சிக்ஷை கொடுத்திருக்கிறோம். ஆனா நியாய தீர்ப்பு என்ன செய்யல, கொடுக்கல. நியாய தீர்ப்பு வேற, சிக்ஷை வேற. சிக்ஷை நியாய தீர்ப்புக்கு எஸ்கேப் பண்ண வைக்கும். என்னோட டிராவல் பண்றீங்களா? அதுதான் முக்கியம். நான் அதை உங்க முகத்திலே கண்டுபிடிச்சிருவேன், நீங்க டிராவல் பண்றீங்களா. சிக்ஷை எதுக்காக? நியாய தீர்ப்புக்கு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக சிக்ஷை. லேசா புரிஞ்சிட்டு வருது. சோத்திரம். சிக்ஷிக்கா விட்டால் நியாய தீர்ப்புல மாட்டிக்கும். இங்கே அடி உத கொடுத்துட்டா அங்க என்ன இல்ல, அப்பா பிதாவே வாடா மகனே பரவர் பிரைஸ்ல. இங்க குறும்புத்தனம், துன்மார்க்கம், அது இது பண்ணிட்டு அங்க பயந்து பயந்து சாக வேண்டியதான். சிக்ஷை இங்க, சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சால சிறந்தது. சுத்த தமிழ்ல அல்லேலூயா. தகப்பன் நேசியாத புத்திரன் உண்டோ? அப்போ பிள்ளை தகப்பன்ங்கிற முறையில நம்ம நியாயம் தீர்க்கப்படல. உங்க பிள்ளை ஏதாவது ஒரு 5 ரூபாய் திருடி இருப்பான், என்னைக்காவது திருடி இருக்கலாம். அது அல்ல, அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் இந்த திட்டு என்ன பண்றான் அப்படின்ட்டு. உடனே கத்தி எடுத்து டவால் நினைச்சல கழுத்தை வெட்டல. ஒரு பொய் சொன்னதுக்காக கழுத்தை வெட்டினா அது நியாய தீர்ப்பு, அது அநியாயம், அது சோத்திரம். அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற கோணம் என்ன தெரியுமா? இப்போ பிள்ளைங்கிற ஸ்தானத்துல நம்ம பார்க்கல, சர்வெண்ட்ங்கிற ஸ்தானத்துல பார்க்கிறார். சர்வெண்ட், ஹல்லேலூயா. வேலைக்காரன், உக்ரானக்காரன், மேனேஜர், ஸ்டீவர்ட், இதெல்லாம் இந்த வார்த்தைகள். சர்வெண்ட் எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறார்? பிள்ளை தகப்பன்ங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கல. எஜமான், ஊழியக்காரன், வேலைக்காரன்ங்கிற முறையில பார்க்கும்போது தான் நியாய தீர்ப்பு வருது. அப்ப ஒரு எஜமான் ஊழியக்காரனை பார்த்து இது செய்ய வேண்டியது நீ ஏன் செய்யலன்னு கேட்பானா? என் மகனே ஏன் செய்யலன்னு கேட்பானா? நீங்க சொல்லுங்க. உங்க பாஸ்ட போங்க, நீங்க எல்லாம் வேலை செய்றீங்க இல்லையா, உங்க பாஸ்ட போட்டு மை டியர் பிரதர் சன் வை யூ கேம் லேட் அப்படின்னு நான் சொல்லுவான். ஒரு வார்த்தையில நீங்க ரிசைன்மெண்ட் போற மாதிரி கேட்பான். ஆனா அதே இது உங்க வீட்டுக்கு உங்க அப்பாட்ட பேசி பாருங்க, மை டியர் இடியட் வை டிட் யூ டு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்பா இதெல்லாம் பண்ணல தம்பி, ஏன் இதில் பண்ணியிருக்கலாம்ல, சரி சரி பண்ணி வை, ரைட் போய்ட்டு. அது எப்படி இருக்கு? வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கு? வேலை ஸ்தலத்தில் கண்டிப்பு, வீட்டில் அரவணைப்பு. நீங்க வேலை ஸ்தலத்தில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா பயந்து சாகணும். உங்க பாஸ் என்ன பண்ணிடுவானோ, இன்னைக்கு சீட்டை கிழிப்பானோ அல்ல சட்டை கிழிச்சுக்குவானோ தெரியாதப்பா, அந்த அளவுக்கு பயம் வரும். தேவனும் அந்த ஆங்கிள் நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்போ ஹல்லேலூயா. நான் எஜமான், நீ வேலைக்காரன், நான் சொன்ன வேலையை நீ செய்தியா, அங்கதான் நியாயத்தீர்ப்பே வருது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னா அல்லேலூயான்னு ஒரு முறை சொன்னா எப்படி? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சரி, இப்போ ரோமர் 14:2 கொரிந்தியர் 5:10 அது திருப்பி திருப்பி வரும். அதை நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் பாருங்க. ரோமர் 14 மத்தேயு 18 முழு அதிகாரங்களும் திருப்பி திருப்பி வரும். 2 அதிகாரம் ஃபுல்லா வரும். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் முக்கியமான பகுதிக்கு கடந்து செல்கிறேன். என்னோட கூட டிராவல் பண்ணிட்டு வாருங்க. 7 காரியங்களிலே தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. பேனா பென்சில் எல்லாம் ரெடியா நீங்க கடகடன்னு வச்சுங்க. 7 காரியங்கள். ஐயா, சிறு பிள்ளைகள் வந்துட்டாங்களா? சந்தோஷம். சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். 3வது முறையும் சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆனா நீங்க இதை விட்டுறாதீங்க. நம்பர் 1, தேவன் நம்மை நியாயத்திற்கிற முதல் காரியம் எந்த பேசிஸ்ல எதுன்னு கேட்டா டாக்டரின். நம்பர் 1 எழுதிக்கங்க, உபதேசங்கள். நீங்க எழுதிக்கணும். உபதேசத்தில் நம்மை தேவன் நியாயம் தீர்ப்பார். ரோமர் 2வது அதிகாரம் 14-16, ரோமர் 2:14-16 ரோமர் 14வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்க வேணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உபதேசத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கும். உபதேசம் நம்பர் 1, உபதேசம். நன்றாக கவனிக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஃபாலோ பண்ணுகிறதுக்கு சில உபதேசங்களை சட்ட புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ரைட். இந்த புஸ்தகத்தை தவிர வேற உபதேச சட்டத்தை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா? ரைட், நம்புகிறீங்க. பிரைஸ் லார்ட். இதுல இருக்கிற எல்லாவற்றையும் கடைபிடித்தால் இதனாலே வாழ்வேன். நம்புகிறீர்களா? கர்த்தர் கொடுத்திருக்கிற புஸ்தகம். உபதேச சட்ட திட்டங்களை நாம் மாற்றக்கூடாது என்று தெரியுமா? தெரியாதா? தெரியும். பிரைஸ் லார்ட். இந்த உபதேச சட்டத்திட்டப்படி வாழ்ந்தால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்.
அவங்க தைரியம் உண்டார்கள். சில சபைகளில் பார்க்கிறோம், அந்நிய பாஷை இல்லை என்பார்கள், சிலர் பரிசுத்தாவியே இல்லை என்பார்கள், சிலர் ஞானஸ்நானம் கிடையாது என்பார்கள், சிலர் தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பார்கள், சிலர் சொல்லுகிறார்கள் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம், இயேசு மன்னித்து கொண்டே இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்லை, திருத்துவம் இல்லை, எல்லாம் யெகோவா என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சில என்னென்னமோலாம் சொல்லி கொண்டு போகிறார்கள். இன்னும் அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த காலத்தில் இல்லை, அப்போஸ்தலர் நாட்களோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். எப்பப்பா, எத்தனை விதமான கலப்பு காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்தருளி இந்த விசுவாசத்திலே, இந்த உபதேசத்திலே நிலை நிற்கும்படிக்கு, அப்போஸ்தலர்கள் நமக்கு காட்டின நல்ல அஸ்திபாரத்தில் மேல் நிற்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்தார். இந்த சத்தியத்திலே நாம் நிலைப்போமானால் தேவனுக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமென். மற்ற எந்த உபதேசத்தையும் நீங்களும் நானும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு வேத புஸ்தகம் உண்டு, தேவன் கொடுத்திருக்கிற சட்ட புஸ்தகம் உண்டு, உபதேசம் அங்கு உண்டு. எனக்கு முன்னால் அப்போஸ்தலர்கள் எனக்கு ஒரு நல்ல அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார்கள். எங்கள் போதகர்கள் அந்த அஸ்திபாரத்தின் மேல் எங்களை கட்டுகிறார்கள். முடிஞ்சு போச்சு. இந்த விகற்பம் இருக்கு பாத்தீங்களா, உபதேசத்துல விகற்பம் நியாயத்திற்குள் அடி வாங்கும். அது அடி வாங்கும். அந்த ஒரு உபதேசத்தை மாற்ற நிமித்தம் எத்தனை பேர் ஒரு டிசப்ஷனுக்குள்ளாக போயிருக்கிறாங்க, ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக நடத்தப்படுகிறார்கள். பாத்தீங்களா, இன்னைக்கு நான் ஒரு உபதேசத்தை மாத்தி வேற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன்னா இங்க இருக்கிற அத்தனை பேர் அதை நம்பினவர்கள் எல்லாம் ஏமாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த மைண்ட்ல திரும்பி வரவே முடியாது. இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றவன போய் நீங்க வாதாடி நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. மைண்ட் செட் ஆகாது, அவ்வளவுதான். அவன் எவ்வளவுதான் கேட்டாலும் அவன் மைண்டுக்குள்ள இவன் சொல்றதெல்லாம் தப்பு. ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவினால் முழுகி எடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லைன்னு எங்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. நாங்க சின்ன காலகாலம் எங்க தாத்தாலேருந்து நாங்க அதை கத்துக்கிட்டு வரோம். நீர் என்னையா புதுசா சொல்றீரு, சும்மா இருமையா, நீங்கெல்லாம் பெந்தகோஸ்து ஆளுங்க. அவன் உள்ள மைண்ட்ல அப்படி ஓடும், வெளியில மட்டும் வசனம் கேட்கிற மாதிரி கேட்பான். சத்தியத்தை மாத்திட்டோம்னா அவன் நம்ம மாத்த மைண்டே கெட்டு போகும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவனை கொண்டு போய் நீங்க திருத்தி கொண்டு வர்றது குதிரை கொம்பு. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலர் டைத்து கொடுக்கவே வேண்டாங்கிறாங்க ஐயா, அந்த உபதேசத்தை மாற்றுறாங்க. தசம பாகமே கிடையாதுங்கிறான். புதிய ஏற்பாட்டின்படி தசம பாகம் கிடையாது, நம்ம எல்லாம் பயங்கரமா கொடுக்க வேண்டிய ஆட்கள். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு டயத்துன்னு ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாரு. தேவன் அதை ஈஸியா மாத்துவார் நினைக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு நிழல் தானே புதிய ஏற்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ஃபேக்ட் புதிய ஏற்பாட்டுல அதை காட்டிலும் அதிகம் ஒண்ணுல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நைஸா அதை மாத்திரம் காட்டி தசமபாகம் வேணும், இந்த அப்படி ஒரு கடலை மிட்டாய் அப்படின்னு ஆண்டவருக்கு கடலை மிட்டாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து மற்ற காரியங்கள்ல எவ்வளவு லூசா இருக்கிறோம்னா, அதனால கர்த்தர் என்ன சொன்னார், அதையும் செய்யணும் இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா புதிய ஏற்பாட்டுப்படி எக்ஸ்ட்ரா. பழைய ஏற்பாட்டுதையே செய்ய நமக்கு வக்கில்ல, நமக்கு மனசு இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ராவை நம்ம எப்படி செய்வோம்? யோசிக்க வேண்டாம். கரெக்ட் தானே? மாட்டுவோம் தேவனுக்கு முன்பாக, மாட்டுவோம். பிரைஸ் லார்ட். அவைகளை செய்து இவைகளை எக்ஸ்ட்ரா நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின்படி தசம பாகத்தை கொடுத்து வருஷத்துக்கு 3 முறை நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு நீங்க தொழுது கொண்டு அந்த சட்ட திட்டத்தின்படி வந்துட்டா நீங்க சேஃப். இன்னைக்கு வருஷத்துக்கு 3 முறை தான் ஆலயத்துக்கு வாங்கன்னு நான் சொல்றோம். கர்த்தர் அப்படியே வச்சிருக்கிறாரு. வீடுகள் தோறும் ஆராதித்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் போட்டிருக்கு, அனுதினமும் ஸ்தோத்திரித்தார்கள் போட்டிருக்கு. எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே போனாங்க பாத்தீங்களா? சதுசேயர் பரிசேயர் ஆகிய இவர்களுடைய நீதியை பார்க்கலாம் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு ரூல் படி இருக்கிற டயத்து 1/10 தசம பாகத்தையே நம்ம மாத்தணும்னா தேவன் அதை பர்மிட் பண்ணுவாரோ? என் அருமை ஆண்டவருடைய பிள்ளைகளே, தசம பாகத்தை பிச்சு பிச்சு போடக்கூடாது. அங்க இங்க இங்க எங்க நினைப்பி தசம பாகத்தை பிக்க கூடாது. தேவன் அப்படி சொல்லவே இல்லையே. எந்த இடத்துல கம்யூனியன் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் தசம பண்டக சாலை அதுதான் உங்களுக்கு. பிரைஸ் லார்ட். எங்களுக்கு பணம் வர்றதுக்காக நாங்க இந்த உபதேசம் கொடுக்கல ஐயா, தேவனுடைய உபதேசத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்து பார்த்து அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போல இந்த உபதேசங்களை மாற்ற நம்பர் 1. அதுல இரண்டாவதாக மிக முக்கியம், கான்டக்ட் டுவர்ட்ஸ் அதர்ஸ். இரண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவர்களோடு நாம் பழகக்கூடிய காரியங்களிலே தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். நீங்க ஒரு சிலர் இந்த ஒண்ணுமே கொண்டு வராம எழுதாம அப்படியே வந்துட்டீங்க, ஷிக்காரா கைவீசம்மா கைவீசன் மாதிரி. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கான்டக்ட் டுவர்ட்ஸ் அதர்ஸ்.
அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரையாவது திருடியாவது வாங்கிக்கங்க யார்கிட்டையாவது. ஸ்தோத்திரம். கடன் வாங்கணும்னு ஸ்கூல்லையே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். அது இங்கே சபையிலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்க. கான்டக்ட் டுவர்ட்ஸ் others. praise the Lord. மத்தேயு 18 ரோமன் 14. நீங்க அது வீடுலாம் ஒரு எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் மற்றவர்களோடு கூட எப்படி பழகுறோம், அதிலே ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கார்னல் கேரக்டர், அதாவது நம்முடைய மாமிச சுபாவங்கள். நோட் பண்ணிக்கங்க, அப்படியே நோட் பண்ணி. இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு உண்டு. மாமிச சுபாவங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் முழுவதும், கொலோசியர் 3வது அதிகாரம் முழுவதும், ரோமர் 1-2 அதிகாரங்கள் முழுவதும், ரோமர் 1-2 அதிகாரங்கள் முழுவதும், 8வது அதிகாரம் 1-13 வரைக்கும், ரோமர் 8வது அதிகாரம் 1-13 வரைக்கும், ரோமர் 6வது அதிகாரம் முழுவதும். ஸ்தோத்திரம். ரோமர் 6வது அதிகாரம் முழுவதும், ரோமர் 14வது அதிகாரம் 1-23 வசனங்கள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவை எல்லாம் வீட்டில் போய் தயவு செய்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. Glory to God. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். மற்றவர்கள், நம்முடைய கேரக்டர், நம்முடைய கார்னல் நேச்சர், மாம்ச சிந்தைகள், அதிலே தேவன் ஒரு கணக்கு போடுவார். ஹல்லேலூயா. பயமா இருக்கா? பயமா இருக்கா? அண்ணன் தம்பி மேலேயே பொறாம, அக்கா தங்கச்சி மேலேயே பொறாம, வெளியில நல்லா இருக்கு, ஒரே வீட்டில் தான் சாப்பிடுவோம், ஒரே வீட்டில் தான் பண்டிகை கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸுக்கு ஒரே கடையில தான் ட்ரெஸ் எடுக்கிறோம். நான் யாரையும் குறித்து சொல்லல, பொதுவா சொல்லுகிறேன். ஆனால் உள்ளேயோ பொறாமை, உள்ளேயோ பொறாமை. கர்த்தருடைய பிள்ளைகளே அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொல்ல தயக்கமா இருக்கு? அது டேஞ்சர். அவைகளை தேவன் நியாயம் தீர்ப்பார், வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இப்போ இதை விட பெரிய காரியங்கள்லாம் வருது. பாப்பா எங்க நமக்கு நேரம் வேணும். சோத்திரம். நான்காவதாக எதை குறித்து தேவன் நியாயம் தீர்ப்பார்னால் வாயின் வார்த்தைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லிட்டே எழுதுங்க. சோத்திரம். வாயின் வார்த்தைகள். சோத்திரம். மத்தேயு 12வது அதிகாரம் 32 37 வரைக்கும் அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து டக்குன்னு வாசித்துருங்க பிரதர். 12வது அதிகாரம் 32 37 வரைக்கும். நீங்க வாசிக்க வேண்டாம், மைக்ல மாத்திரம் கேளுங்க. மனுஷர் பேசும் எல்லா, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னார். அது இல்ல, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கீழே வாங்க. 36 வாருங்க பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகள்னாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வாயின் வார்த்தைகள்னாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பெல் அடிக்குதா எங்கேயாவது மனசுல? உன் வாயின் வார்த்தைகள் 36 தான், கரெக்ட் தான். 36 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள்னாலே ஒன்று நீதிமானாய் தீர்க்கப்படுவோம், இல்லைன்னா குற்றவாளியாய் தீர்க்கப்படுவோம். அப்போ இது யாருக்கு? பிரைஸ் லார்ட். விசுவாசிகளுக்கு இன்னும் ஜாஸ்தி. ஸ்தோத்திரம். விசுவாசிகள் சில நேரங்களில் விசுவாசி மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க. அங்குள்ளவங்க, நான் சமீபத்தில் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன்ல, அங்கே அவங்கள வச்சு தான் பேசுகிறேன். பிரைஸ் லார்ட். சமீபத்தில் போன வாரம் கொடைக்கானல் போயிட்டு நல்ல சரியான என்கவுண்டர்லாம் வாங்கிட்டு வந்தேன். பிரைஸ் லார்ட். அப்புறம் அங்கே உள்ளவங்க விசுவாசிகள் மாதிரியே பேசலை. அங்கே உள்ளவங்கள்ட்ட நான் போய் பேசும்போது சொன்னேன், சென்னையில் உள்ளவங்க இப்படி இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுதான் வேற விஷயம். நான் உங்கள்ட்ட சொன்னா நீங்க கல்லெறிஞ்சு விடுவீங்க, தெரியும். ஸ்தோத்திரம். விசுவாசிகள் மாதிரியே பேசாத காலங்கள். சபையில அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மைக் கொடுத்தா தானே. நீங்களாம் உட்கார்ந்து கேளுங்கிற நிலைமை தானே இங்க இருக்கு. ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க மீறி பேசினாலும் அந்த லாங்குவேஜா பேச போறீங்க. எங்க பொதுவா சொல்றேன், நம்மளை அவுத்து விட்ட கழுத மாதிரி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சில வார்த்தைகள் வருதே, அடே அப்பா தடி, வேண்டாம், தவிர்த்துருங்க. டேப் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன ஓடுது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஓடுது? எங்க ஓடுது? உங்க வீட்டு டிவிடி செட்ல இல்ல, அங்க ஒரு டேப் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏப்பா என்னப்பா பேசுற நீ? ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கண்டுக்காம அவர் வேலை வேற பார்த்துட்டு இருப்பார். ஆனா அது மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டே, என்ன பாப்பமே நீ எப்படி பேசுன பாப்பமே அப்படின்னு அவர் ரீவைண்ட் பண்ணி ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன். இப்படி எல்லாம் பேசுனியா நீ? அவருக்கே ஷாக்கா இருக்கும். ஏன்டா நான் என் ரத்தத்தினால கழுவி ஒன்று சுத்தமாக்கி வச்ச, நீ பேசின வார்த்தையெல்லாம் பயங்கரம், நான் ஏதோ பார்க்காத மாதிரி இன்னுமே வேலை பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ இந்த வேலை பண்ணிட்ட, நீ இப்படி அசிங்கமா பேசுற வாயை திறந்தா. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் ஞானமாக இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். இயேசு பேசின வார்த்தைகளை பாருங்கள். ஒன்றும் அனாவசியமா அவர் பேசல,
பேசுறது ஈஸி, பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, கேட்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏசியில் உட்காந்துட்டு கேட்குறது அதை விட பெரிய ஈஸி. ஹல்லேலூயா. ஓசியாக கேட்குறோமே அது ரொம்ப ஈஸி. ஆனால் கடைபிடிச்சு வந்து அங்கே மேலே நின்றுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ரைட் மார்க் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம் ஐயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஐயா பிரயாசப்படணும். அடுத்த வார்த்தை, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு 3 காரியங்கள் வருகிறது பாருங்க. நம்பர் 1, அந்த அஞ்சாவது என்னன்னு கேட்டா, மற்றவர்களை பாதிக்கிற காரியங்கள். அப்படியே நீங்க தமிழ்ல எழுதிக்கிங்க. அஞ்சாவது என்னன்னு கேட்டா, மற்றவர்களை பாதிக்கிற காரியங்கள். திங்ஸ் தட் அஃபெக்ட் அதர்ஸ். மற்றவர்களை பாதிக்கக்கூடிய காரியங்கள். அதிலே நாம் நியாயத்தீர்க்கப்படுவோம். நம் மூலமாக மற்றவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லதாக பாதிக்கப்பட்டால் அதுக்கு ரைட் மார்க் கிடைக்கும். தீமைக்கென்று நடந்து கொண்டு மற்றவர்கள் பாதிக்கப்பட்டார்களானால் அதுக்குரிய தண்டனை நமக்கு தான் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மற்றவருடைய விசுவாசத்தை வளர்த்து விட்டா அது தேவன் நமக்கு பாராட்டுவார். ஓ குட் அடிம்பார், குட் அடிம்பார். ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு அவர்களுக்கு இடரலாய் நாம் இருப்போமானால், ஸ்தோத்திரம், மற்றவர்களுடைய மனசு புண்படுகிறபடி பண்ணிட்டோமானா அதுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு, அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே மற்றவர்கள். இதில் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நம்பர் 1 என்னன்னு கேட்டால் ஸ்லாண்டர். ஸ்லாண்டர்னாக்க அவதூறு பேசுதல். இல்லை, அவதூறு பேசுதல். நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, எழுதுறீங்களோ எழுதலையோ அதை பற்றி கவலை இல்லை, தயவுசெய்து கவனிச்சிருங்க. ஏன்னா இதில் நமக்கு ஒரு பெரிய மறுரூபம் உண்டாயிரும் இன்னைக்கு. அவதூறு, மற்றவர்களை எவ்வளவுக்கு அவதூறுப்படுத்துகிறோம், இழிவுபடுத்துகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, குவாரல், சண்டைகள். எவ்வளவு அதிகமாக சண்டை போடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில நேரங்களில் வேண்டாத காரியங்களுக்கெல்லாம் சண்டை போடுறோம், சின்ன காரியங்களுக்கு சண்டை போடுறோம். ஒரு சண்டை போடுற புத்தி நமக்குள்ள எப்போதும் இருக்கா? ஒரு பொறுமை இல்லை. அதனால மற்றவர்கள்ட்ட நம்ம சண்டை போட்டதுனால நமக்கு அவங்க மனசு கெட்டு போச்சு. ஸ்தோத்திரம். நம்ம மனசும் கெட்டு போச்சு. நம்ம பார்த்தோம்னா சும்மா நம்ம ஐஸ்கிரீமா சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். ஆனால் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க புண்பட்டு இருப்பாங்க. நீங்கள் சண்டை போட்டது நிமித்தம் வந்த விளைவு என்னன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குதான உறவு கட்டாய் போச்சு. டேப் ஓடுது. ஹல்லேலூயா. 3வது, தாக்கி பேசுகிற வார்த்தைகள். தாக்கி பேசுகிற வார்த்தைகள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் கொட்டுகிறதுக்கு வாயின் வார்த்தைகளை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு இராணுவ வீரன் ஒரு குதிரையை எப்படி கையாண்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வேகமா டக்கு 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 டக்குன்னு போய் யுத்தம் பண்ணுகிறானோ, அது போல நம்முடைய வார்த்தைகள் எது மேல ஓடி போகும்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்முடைய எண்ணங்கள் எது மேல ஓடணும்னா வார்த்தையின் மேல ஏறி போகும், சவாரி ஏறி போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நீங்க தியானிக்கிற மாதிரி இருக்கீங்களா, இல்ல தூங்கிட்டீங்களா, இல்ல என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பலமா. நம்முடைய எண்ணங்கள் எது மேல சவாரி போகும்? வார்த்தையின் மேல சவாரி. ஒரு ராணுவ வீரன் குதிரை மேல சவாரி போறது போல நம்முடைய எண்ணங்கள் எது மேல சவாரி போகும்? இரு அவனே அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான் பாருங்க ஒருத்தன். அப்பனா அவன் உள்ளத்துல என்ன பொங்குது? அவ்வளவு பொங்குது. அதுக்கப்புறம் பொங்கி மடை திறந்த வெள்ளம் போல உடஞ்சிருச்சுன்னா செத்தம். அவன் என்ன வார்த்தை வருதோ, என்னைக்கு முடிப்பானோ, நான் பிரசங்கத்தை முடிச்சேனோ இல்லையோ, அவன் என்னைக்கு முடிப்பானோ தெரியாது. அவ்வளத்தையும் கொட்டி தீர்த்து அட்டாக் பண்ணி அது இது முடிஞ்சா கையில் இருக்கிற நாலு வீசி சோத்திரம். அந்த நேரத்தில் கொஞ்சம் விலகி இருக்கணும், பத்திரமா இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. அவ்வளவு வார்த்தைகள் மேல சவாரி. ஸ்தோத்திரம். டேப் ஓடுது. எல்லாத்துக்குமே என்ன ஓடுது? டேப் ஓடுது. ஹல்லேலூயா. சரி சரி, இது ஒரு காரியம். அடுத்தபடியா ஃபூலிஷ்னஸ். அதுலயே வரக்கூடிய லிஸ்ட் என்ன தெரியுமா? முட்டாள்தனம், மதிகேடு. மதிகேடு மதிகேடு ஒரு கேரக்டர். முட்டாள்தனமா ஆர்கியூ பண்ணுவோம். 5வதாக டிஸ்ஆனஸ்டி, உண்மை இல்லாத நிலைமை. பணத்தில் உண்மை இல்லை, பேச்சில் உண்மை இல்லை, கிரியில் உண்மை இல்லை. இதெல்லாம் அந்த 5க்குள்ளதான் வருது. நான் சொல்றது ஐயா, ஏமாத்து வேலைகள், பித்தலாட்டம், பொய், களவு. ஏமாத்திட்டோம் நினைச்சிட்டு சந்தோஷமா போயிடலாம். டேப் ஓடுது. ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க டேப் ஓடுதுன்னு. நீங்க தூங்குறதுக்கும் டேப் ஓடுது அங்க. சரி, அடுத்து 6வதாக நீங்க பார்க்க போனீங்கன்னா broken promises. அதாவது ப்ராமிஸ்னா என்ன? இல்ல வாக்கு. வாக்குகளை உடைக்கிறது, உடன்படிக்கையை உடைக்கிறது, வாக்குகளை உடைக்கிறது. அடிக்கடி சில விசுவாசிகளுடைய வீடுகளில் முழிச்சுங்க. நான் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சில விசுவாசிகள் வீட்டில் ஒரு வேண்டாத வார்த்தை ஒன்று வரும். என்னன்னு கேட்குறீங்க? அது தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டு முழிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, சொல்லித்தரேன். பிரைஸ் தி லார்ட். டைவர்ஸ். டமால்னு வருதா? நேற்று தானப்பா சொன்னேன் இந்த வார்த்தை, இன்னைக்கு சொல்லிவிட்டாரே இவர்.
ஆனா உன்ன டைவர்ஸ் பண்ணிடுவேன் பண்றேன்னு சொன்னவன் ஒரு நாள் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை டைவர்ஸ் பண்ணுவேன்னு வார்த்தை வருது? நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தானே. ஆனா வாயின் வார்த்தை இல்லை, பிரேக் பண்றோம், உடன்படிக்கையை பிரேக் பண்ணணும்ட்டு ஒரு மாமிச சிந்தை வருதே. இன்னும் அடுத்து என்ன சொல்லுவாங்க, சாக போறவன் சாகவே மாட்டான். அவனுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் சாக மாட்டான். அப்படி போகாத அம்மாமார்கள்லாம் நிறைய பேர் உண்டு, மாமியார்கள் உண்டு. தோத்திரம். என்ன செய்ய அவங்கள? சாக போறேன் எடுத்தாலும் சாக போறேன். ஏப்பா சாம்பார்ல உப்பு இல்லையா? சாக போறேன். அவன் வீட்டில் சாம்பாரே இல்லாமல் இருக்கிறான். நீங்க ஒண்ணு, நீ உங்க வீட்டில் சாம்பார்ல உப்பு தானே இல்லை. அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உடன்படிக்கையை மீறுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில வராதிருக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பமாக. டேப் மேல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க உண்டு புரோக்கர்ஸ். they break the promises. அடுத்ததாக 7வதாக ராங் டூயிங்ஸ், தகாத காரியங்களை செய்கிறது. இது பூரா அந்த 5ல வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக எழுதுங்கள். ரோமர் 1:29-32, ரோமர் 1வது அதிகாரம் 29-32, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-11, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-11, கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21, கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21, கொலோசியர் 3வது அதிகாரம் முழுவதுமாக, எபேசியர் 4வது அதிகாரம் 1-32, எபேசியர் 4வது அதிகாரம் 1-32, 5வது அதிகாரம் 1-33, எபேசியர் 5வது அதிகாரம் 1-33 வரைக்கும், ரோமர் 12வது அதிகாரம் 1-21, ரோமர் 12வது அதிகாரம் வேகமாக எழுத பழகிடணும், வேற ஒன்றும் இல்லை, 1-21 வரைக்கும், ரோமர் 14வது அதிகாரம் முழுவதுமாக மறுபடியும் வாசிக்க வேண்டும். இப்போ 5 முடிச்சிட்டோமா? 6வது கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் எங்கே நமக்கு ஆரம்பிக்குதுன்னா, the things that affect themselves, தங்களையே பாதிக்கக்கூடிய காரியங்கள். முதலாவது மற்றவர்களை பாதிக்கக்கூடிய காரியங்கள். இப்பொழுது அடுத்து என்ன? 6வது, எல்லாம் சொல்லுங்க, தங்களையே பாதிக்கக்கூடிய காரியங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியங்கள். நம்ம யோசிச்சுக்கணும். என்னைய நானே பாதிச்சுக்கிறேனே, என்னையா இதுக்கும் ஒரு டேப் போடுது. ஸ்தோத்திரம். சிலருடைய வாயின் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு அடிமா, இந்த இயேசு எனக்கு என்ன செய்தாரு, நானும் ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் அடிமா. இன்னொரு சொல்லுவாங்க, நீ ஆவிக்குரிய பிள்ளைன்னு உன்னை கட்டினே, உன்னை கட்டி எனக்கு என்ன பிரயோஜனம். இன்னும் ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம், எனக்கு நானே பாரமா இருக்கேன். அப்படியாப்பா? எவ்வளவு கிலோப்பா நீ? என்னத்துக்கு? நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் மம்பூச்சி இம்பூச்சி அந்த பூச்சி இந்த பூச்சி ஒண்ணுக்கும் லாய்க்கல, உபயோகமே இல்லைன்ட்டு அவன் புலம்பல் பாடுவான். ஒரு நாளாவது இயேசுவே நீ நல்லவர்னு ஒரு வார்த்தையும் பாடியிருக்க மாட்டான் வாயை திறந்து. வீட்டில் எப்போ பார்த்தாலும் நான் அழகா இல்லைன்னு ஒரு சிலருக்கு பயங்கர வருத்தம். நான் வந்து நல்லா இதாக இல்லை, நான் படிக்கலை, நான் இது இல்லை அது இல்லை, நான் உருப்பட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எனக்கு ஆகாது, எந்த தொழில் செஞ்சாலும் ஆகாது, எந்த பொண்ணை கட்டினாலும் ஓடி போயிடுவா. இதுக்கு தான் செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். டேப் ஓடுது மேலே. என்ன ஓடுது? டேப் ஓடுது. இன்னைக்கு டேப் பிரசங்கம் தான் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, அது நம்மளையே பாதிக்குது. என்ன செய்தது? நம்மையே பாதிக்குது. எப்போதும் சொல்லிக்கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய பிரதிநிதி. I am a representative of God. தேவ மகிமை என்னில் இருக்கிறது. சொல்றீங்களா? ஆட, தேவ மகிமை என்னக்குள்ள இருக்கிறது. நான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆண்டவர் எவ்வளவு அழகா இருக்கிறாரோ நானும் அவ்வளவு அழகா இருக்கிறேன். எப்படி? அல்லேலூயா. ஆண்டவர் அழகு இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? யாராவது ஆண்டவர் அழகு இல்லைன்னு சொல்ல முடிஞ்சா நீங்களும் அழகு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் அழகா இருக்கிறார், நானும் அழகா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் வாழ பிறந்தவன், நான் ஆளவும் பிறந்தவன். நான் உயரும்படிக்கு என் தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது. சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லி பாருங்க. சாத்தான் விலகி ஓடுவான். எப்பா இவன் ரொம்ப தெளிவா இருக்கான்டா, அவன். நீங்க தெளிவா இல்லைங்கிறது அவனுடைய அபிப்பிராயம்.
அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அம்மா நான் மட்டி மம்பூச்சி கிம்பூச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. நானும் அழகு இல்லைன்னா நைஸா ஒரு உங்க நிலத்தை என்ன பண்ணிடுறான், நல்லா கொலகொலன்னு ஆக்கி விட்டுறான். இல்லான்னு சொல்லுங்க, கொலகொலன்னு கொலகொலன்னு ஆக்கி விட்டு, இந்த கொலகொலன்னு ஆக்கின ஒரு பூமியில விதைக்கிறது ஈஸியா கஷ்டமா? நீங்களே சொல்லிட்டீங்களே ஈஸின்னு. இப்படியே சுய பரிதாபமா இருக்கக்கூடிய நிலைமையில அந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா, ஒரு சூசைடு விதையை விதைச்சிருவான். ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறான்னா, ஒரு பிலீவர் சூசைட் பண்ணிக்கிறான்னா, அவன் நேர போறது பாதாளம். அவன் நேத்து நினைச்சதுனால சூசைட் பண்ணல, என்னைக்கோ விதை விதைச்சிருச்சு. ஆஹா, இது முக்கியமான சத்தியம் வரும்போது நீங்க எப்படி டல்லா இருந்தா எப்படி? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்னைக்காவது ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டான்னு நீங்க கேள்விப்பட்டால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், அவன் நேத்து விதைச்ச விதைனால அல்ல, அவனுக்கு அந்த விதை என்னைக்கோ சாத்தான் என்ன செஞ்சுட்டான், விதைச்சிட்டான். அவனுடைய நிலம் கொலகொலான்னு இருக்கிற நேரத்துல கரெக்டா தந்திரமா அதை விதைச்சிட்டு போயிட்டான். அது ரொம்ப நாளா இருந்து அந்த வெப்பநிலையில இருந்து அது ஒரு முளைச்சு கடைசியில் ஒரு நாள் தாங்க முடியாம பட்டுன்னு ஆயிடுறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏடா டே நீ ரட்சிக்கப்பட்டவன்டா, நீ சூசைட் பண்ணிட்டியடா, பாதாளத்துக்குள்ளடா இறங்கிட்ட. ஐயா, இவன் பாதாளத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால அவனுடைய விதை என்னைக்கு முளைச்சு போட்டப்பட்டது, எத்தனையோ நாளுக்கு முன்னால இந்த சுயபரிதாபத்துல ஒரு விதை முளைச்சிருச்சு. சாத்தான் ரெட்டியா இருக்கிறான். அவனை விரட்டணும்னா நீங்க யாருங்கிறத அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். நீங்க சொல்லுங்க, நீ எதுக்கு வர்ற, நீ நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல ஒரு இப்படி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கனால அவன் ஓடிடுவான். அப்பா இவன் பயங்கர தெளிவா இருக்கிறான்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் நல்ல வசனத்தை அறிக்கையிட்டு பலப்படுங்க. பாத்தீங்கன்னா நெக்லெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகளை தவற விடுகிறது, பிரைஸ் தி லார்ட், அது நம்மையே பாதிக்கும். சொல்லுங்க, வாய்ப்புகளை தவறிடுகிறது. ஒரு ஊழியத்தின் காரியத்துக்காக ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா உங்களை அது பாதிக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு அநேகம் சொல்லிக்கிறேன், பாஸ்டர் வந்து வீடு தேடி வந்து அப்பளம் லட்டு எல்லாத்தையும் கொடுத்து மகனே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி கூப்பிட்டீங்கன்னா, பெற்றோர்கள் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க பயங்கரமா கெடுக்குறீங்க, பிள்ளைகளை கெடுக்குறீங்க. நான் இப்படி சொல்ற பெற்றோர்கள் இருக்காங்க, எங்க மகனை ஒண்ணு அவன் ஒன்னும் கூப்பிடவே இல்லை, அவர் என்ன மைனர் மாதிரி வச்சிருக்கீங்க வீட்டுல. உங்க மகனை வந்து பாஸ்டர் கூப்பிடுவாங்கன்னு எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்களாம் அடிச்சு பத்தணும், டே போடா கர்த்தருடைய வேலை அங்க இருக்குன்ட்டு. அல்லேலூயா, விளங்குதா? நெக்லெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. ஒரு வாய்ப்பை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா, நெக்லெக்ட் பண்ண டேப் ஓடிட்டு தான் இருக்கு. யாருக்கு நஷ்டம்? பாஸ்டருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு யாருக்கும் நஷ்டமே கிடையாது. நீங்க உற்சாகமா வேலை செய்யலைன்னா உங்களுக்கு தான் அடி. நான் உற்சாகமா வரலைன்னா எனக்கு அடி. இந்த மந்தையை மேய்க்கிறது உற்சாகமா மேய்க்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது கடனுக்காக மேய்க்கிறவர்களும் உண்டு. சாரி, நான் யாருக்கு விரோதமா பேசல, ஆனால் எனக்கு பலன் அப்படி வரக்கூடாது. உற்சாகமாய் செய்தாய் அப்படின்னு தேவன் என்னை கூப்பிட்டு பாராட்டு எனக்கு பலன் கிடைக்கணும், இன்னைக்கு இல்ல அங்க. அதுக்கு தான் உற்சாகமா நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறோம், கூட்டங்கள் வருது, இங்க வரலாம், நீங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு வரும்போது கிடக்கலாம் அந்த பாஸ்டர் எங்க பாஸ்டர் கிடையாது, எங்க பாஸ்டர் வேற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னாக்கும், பிரைஸ் காட், யூ லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் கொடுக்கிற அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்தீர்கள். ஆபிரகாம் பணிவிடை செய்யும் போது பாருங்க, தூதர்களையும் என்ன செஞ்சிருக்கிறானா, அவனும் அறியாமலேயே தூதர்களுக்கும் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், பணிவிடை செஞ்சிருக்கிறானா. பாத்தீங்களா? எவ்வளவு சில காரியங்களை பர்சனலா சிலர் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறான். பர்சனலா நான் கூப்பிட்டு பேசணும்னா வரமாட்டாங்க. தம்பி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னா செய்ய மாட்டான், ஆள் இருக்க மாட்டான். சோத்திரம். என்னமோ மடத்தனமான வேண்டாத புத்திகள்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அதையே நல்லா பில்டப் பண்ணி மலை மாதிரி கட்டிட்டு இருப்பான். பிரைஸ் கார்டு உடைச்சு போடுங்க இன்னைக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒட்டைங்க. பிரைஸ் தி லார்ட். டேப் ஓடுதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அத கேசல் மாதிரி மலை மாதிரி கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. சிறு பிள்ளைகளை போல ஒட்டச்சு தூக்கி தூர போட்டு தேவனுடைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா, கதவை தட்டுதா, பிரைஸ் தி லார்ட், உடனே அதை பிடிங்க, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க பாருங்க. டேப் அதுக்கும் டேப் ஓடிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. நெக்லெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. டேலண்ட் வேஸ்டட். அடுத்ததாக டேலண்ட்டை வேஸ்ட் பண்றது, தாளந்துகளை வீணாக்குவது. பிரைஸ் தி லார்ட்.
நல்ல தாளந்துகள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் இல்லை, அவர் தான் இதுக்கு லாயக்கி. எப்படி? நான் இல்லை, அவர் தான். கன்னியாகுமரி பாஷையில் பேச எதுக்கு அர்த்தம்? நாய் இல்லை, நாய் இல்லை மன்ன, நாய் கிடையாது போலன்ட்டு. நம்ம இல்லை, அவங்க தான். எதிர்த்தாலும் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவன் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார், நான் அதை பயன்படுத்துவேன். ஜபிக்கிறதுக்கு ஒருவேளை தாளந்தை கொடுத்துருக்கலாம், ஒருவேளை சில காரணம் டிராக்ட் கொடுக்கறது கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை 4 பேருக்கு சுவிசேஷன் சொல்றது கொடுக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேவன் சில தாளந்துகளை கொடுக்கலாம். சபையில சில காரியங்களை செய்யறதுக்கு தேவன் தாளந்துகளை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் நான் உட்கார்ந்துட்டு மைக் இப்படி சுத்துதா அப்படி சுத்துதான்னு பார்த்துட்டு உட்கார்ந்து எப்படி? அதுக்கண்டு சில தாளந்துகளை சிலருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் முன் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அவர் தான், அவங்க தான் எங்க பாஸ்டருக்கு அப்படின்னா நீங்க அன்னெசரியா வேஸ்ட் பண்றீங்க உங்க காலத்தை. எங்களை பொறுத்த மட்டும் அந்த விருப்பு வெறுப்புகள்லாம் கிடையாது. எங்களுக்கு வேண்டியது வேலை, கர்த்தருடைய வேலை நடக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களை உண்மையா உத்தமமாய் தேவனுக்கு பயந்து செய்கிறவர்களை பாராட்ட தானே செய்யணும். தப்பா எண்ணம் கொள்ளக்கூடாது. சோத்திரம். வேஸ்ட் ஆக்குறோம், நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டே போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சரியான நேரத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்பதை மாத்திரம் நீங்க தயவு செய்து கவனித்து பாருங்கள். Glory to God. மூணாவதாக லூஸ் லிவிங். லூசா அப்படி வாழ்றது, எதுக்கெடுத்தாலும் லெத்தார்ஜியா வாழ்றது, ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை. போணுமா சர்ச்சுக்கு, எப்ப முடிப்பாரு, அடுத்து போனா என்ன கிடைக்கும், அதே பாட்டு தானே பாடுறாரு, மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிடுவேன், என்னைக்கு நான் அடைய போறேனா. ஆமா, போன என்ன டயத்து கொடுப்பாரு, அவ்வளவுதானே. ஆராதனை முடிஞ்சோன்னு எல்லாரும் வாங்க பாரு முன்னால. ஒரு சிலர் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் முன்னால வாங்க முன்னால. இது என்னத்துக்கு இந்த மாதிரி கற்பனை உலகம்? ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. லூஸ் லிவிங்கா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சாப்பிட்டு தான் போவோமே அப்படி இருக்கக்கூடாது. ஆராதனை முடிஞ்சோன்னு போகலாம், எந்திரிக்க சொல்லுவாங்க, உட்கார சொல்லுவாங்க. எனக்கு காலில் அடிவட்டிருக்கு, எனக்கு இப்போல்லாம் முடியாது. அந்த காலம் மாதிரி நான் எந்திரிக்க முடியல, அந்த காலம் மாதிரி முட்டி போட முடியல. இப்போல்லாம் எதற்கு போனோமா, ஒரு 2 வசனம் கேட்டோமா, 2 நேரம் தூங்கினோமா, 10 நிமிஷம் வந்தோமா வீட்டுக்குன்னு மாதிரி இருக்கணும். லூஸா வாழ்றது. 4 நாள் கூட்டமா, சண்டே சாயங்காலம் போயும். வெள்ளிக்கிழமை கேட்டா வேலை இருக்குன்னு சொல்லலாம், சனிக்கிழமை வேலை இல்லை ஆனா முடியல, ஞாயிற்றுக்கிழமை காலைல தானே வந்தேன் பாஸ்டர், ஏன் சாயங்காலம் வரணும் அப்படிமா. இதெல்லாம் உதாரணங்கள் சொல்லி நான் உங்களை முழிக்க வைக்கிறேன் தூக்கத்துலேருந்து. அதுதான் வேலை, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ரகசியம். இந்த மாதிரி லூஸா நம்ம வாழ்ந்தோம்னா போடுதுன்னு அர்த்தம். 4வதாக lack of spiritual thirst and hunger. ஆவிக்குரிய பசி தாகம் இல்லாத நிலைமை. அதுல ஒரு நியாயத்தீர்ப்பு நமக்கு காத்திருக்கு. நியாயத்தீர்ப்பு காத்திருக்கு. ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன், பிரதர் நாளைக்கு சண்டே பிரதர் வந்துருங்க பிரதர். சண்டே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு சிலருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா மண்டே மாத்திரம் அவங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு தெரியல. சண்டே தான் மறந்துடுறாங்க. கூப்பிட்டு வச்சு பார்த்து எத்தனை பேருக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி கவுன்சிலிங் கொடுத்து, எப்பா அந்த பக்கம் போயிடாத, பழைய பாவத்துக்கு போயிடாத, ஆவுன்னு ஏன் மண்டை போட்டு உடச்சி ஆள்கள்லாம் நான் பார்த்தா இங்கே ஆளையே காணோம். எந்த வீதியில எங்க படுத்து கிடக்கோ தெரியல. பிரைஸ் தி லார்ட். எங்கெங்க இந்த மருந்தை எப்படிங்க மேலே போக முடியும்? அந்த தாகம் இல்லையங்க. இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆராதனை நேரம் 1, வர்ற நேரம் 1, எங்கெங்க தாகம் போடுதுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 2வது அதிகாரம் 14-16, ரோமர் 2வது அதிகாரம் 14-16 மந்திரம் ஓதுற மாதிரி இருக்குது கடைசியில். அப்புறம் எபிரேயர் 2வது அதிகாரம் 1-4. சிலர் என் மூஞ்சே முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ண. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:1-26, கலாத்தியர் 5:1-26, 6வது அதிகாரம் 1-10, 6வது அதிகாரம் 1-10, கொலோசியர் 3வது அதிகாரத்தை மறுபடியும் நீங்க நோட் பண்ணிக்க. போய் முக்கியமானது 7வது காரியத்துக்கு வருகிறோம். இதற்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் படம் போட்டு உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். அது வரைக்கும் தயவு செய்து பொறுமையா இருங்கள். 7வது things that affect God. தேவனை பாதிக்கக்கூடிய காரியங்கள். முதலாவது அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய காரியம், அடுத்து நம்மையே பாதிக்கக்கூடிய காரியம். 3வது இப்ப என்னது?
தேவனை பாதிக்கக்கூடிய காரியங்கள் செய்திருக்கிறோம். உன் கிரியைகள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளாய் காணப்படவில்லை என்று போட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்ம செய்கிற சில காரியங்கள் ஆண்டவரையே பாதிக்குது. ஐயோ, என்னென்ன? refusal to walk in the light. நம்பர் 1, வெளிச்சத்தில் நடக்க மனதில்லாமை. அது தேவனை பாதிக்கும். ஒண்ணு கொண்டு வரலையா எதுவுமே? வெளிச்சத்தில் நடக்க மனதில்லாத நிலைமை, இருளுக்குள்ளேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவனை அது என்ன செய்யும்? விசனப்படுத்தும். இரண்டாவதாக டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. வேத வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமை தேவனையே பாதிக்குது. ஸ்தோத்திரம், தேவனை பாதிக்குது. மூன்றாவதாக ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் என்றால், நீங்க எழுதுங்க, ஏதாவது கடன் வாங்கியாவது எழுதுங்க, அப்படியே பாக்குறீங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம். ரிஜெக்ஷன் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்றது, அவரை புறக்கணிக்கிறது, அவரை தள்ளி விடுகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய ஆராதனையை தள்ளி விடுகிறது, அவரை பாடாமல் இருக்கிறது, அவர் வசனத்தை வேண்டான்னு சொல்றது, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. ரிஜெக்ஷன் வெரி டேஞ்சரஸ். அடுத்ததாக ஃபெயிலியர் டு கோஆபரேட், ஒத்துழைக்க மறுப்பது. ஒத்துழைக்க மறுப்பது. இன்னும் ஒண்ணு காரியம் அடுத்ததாக என்ன வருது கேட்டா, ஊழியங்களோடும் ஊழியக்காரர்களோடும் தேவனுடைய ஆவியானவரோடும் ஒத்துழைக்க மறுப்பது, எதிர்த்து நிற்பது. இது பயங்கரமான பாவம், பயங்கரமான பாவம். ஏன் கவனிங்க, ஒரு கோராவின் கூட்டம் மோசேக்கு விரோதமாக எந்திரிச்ச உடனே தேவன் எந்திரிச்சிட்டாரா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? எதுக்காக சொன்னீங்க? ஒரு கோராவின் கூட்டம் மோசேக்கு விரோதமாக எழும்பின பொழுது யார் உண்மையாக எழும்பினார்கள்? தேவன் எழும்பினார். ஹல்லேலூயா. கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தான் தாவீது கரெக்டா சொன்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யாருன்னு கேட்டான். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொட்டா அவனுக்கு சார்பில் யார் எந்திரிப்பா? அபிஷேகம் பண்ணினவர் எந்திரிப்பார். அப்ப எந்திரிச்சார்னா நம்ம செத்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கவனமாக இருக்க வேண்டும். மாம்சத்தில் சில காரியங்கள் நம்ம ஒண்ணுக்கு ஒன்று நேருக்கு நேர் பேசிக்கிறது தப்பு கிடையாது. பிரதர், ஒரு 2 ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் இருக்கிறாங்கன்னா, 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களா, பிரதர் நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, இதுல நம்ம கொஞ்சம் பேசிக்கலாமா? பேசுங்க. என்ன பிரதர்னு கேட்டா, இதுன்னு தீர்த்துங்க. அல்லது பாஸ்டர்கிட்ட ஏதோ ஒரு விசனம் வந்துருச்சு, பாஸ்டர் சில காரியங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஏன் தைரியமா வந்து கேட்கலாமே? ஏன் ரகசியமா போய் பேசணும்? ஏன் வீடுகள் தோறும் கூடி கூடி பேசணும்? அப்படி பேசப்படாது. ஏதோ என்கிட்ட என்னமோ என்னை பத்தி பேசுறாங்கிறக்கா நான் சொல்லல, பொதுவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தவிர்த்தணும். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை குறித்து கூடி கூடி பேசுறதை தவிர்த்துருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, நியாயத்தை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய தேவன் எந்திரிச்சார்னா என்ன ஆகுறது? நம்ம மாட்டுவோம். எஸ், ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், ஜாக்கிரதை இருப்போமாக. இப்போ நீங்க இதெல்லாவற்றுக்கும் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முழுவதும், 1 கொரிந்தியர் 12 முழுவதும், ரோமர் 12 முழுவதும், வேகமா எழுதணும் நீங்க. 1 கொரிந்தியர் 12 முழுவதும், ரோமர் 12 முழுவதும், எபேசியர் 4வது அதிகாரம் 1லிருந்து 32, எபேசியர் 4வது அதிகாரம் 1லிருந்து 32, 5வது அதிகாரம் 1லிருந்து 33, 5வது அதிகாரம் 1லிருந்து 33 வரைக்கும் உள்ள வசனங்கள். 7 காரியங்களிலே தேவன் நம்மை நியாயந்தீர்ப்பார். அல்லேலூயா. முதலாவது நியாயத்தீர்ப்பு யாருக்கு? நியாயத்தீர்ப்பு உண்டு. இரண்டாவது நியாயத்தீர்ப்பு யாருக்கு? விசுவாசிகளுக்கு. மூன்றாவது எந்த நேரத்தில் நியாயத்தீர்ப்பார், எந்த அடிப்படையில் நியாயத்தீர்ப்பார்? தகப்பன் பிள்ளைங்கிற அடிப்படையில் அல்ல, எஜமான் வேலைக்காரன்ங்கிற இடத்துல நியாயத்தீர்ப்பார். அடுத்ததாக என்னென்ன காரியங்களிலே தேவன் நியாயத்தீர்ப்பார்? 7 காரியங்களிலே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கணக்கு மாதிரி ஒன்று வச்சிருக்கிறேன், அதை போட்டு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை பாருங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைங்க யாராவது இந்த மேஜர் 2 லைட்ஸை ஆஃப் பண்ணி விட்டுருங்க, அது நல்லா தெரியும். இதுலேயும் ஒரு 2 நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தப்பு இல்லை. நல்லா பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த லைட் ஆஃப் பண்ணணும், அங்கே இருக்கு மேலே மேலே. சரி, சந்தோஷம். ஒர்க்ஸ் ஆஃப் அ மேன் இல்லஸ்ட்ரேஷன் தான் இது, ஒரு உதாரணம் தான். அதனால் பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். ரைட். நம்பர் 1, ஃபால்ஸ் டாக்ட்ரின், தவறான போதகங்கள், தவறான உபதேசங்கள். உதாரணமாக 7 பங்கு ஒருத்தனுக்கு இருக்கு. ரெண்டாவது, கான்டாக்ட் ரிலேட்டட் டு அதர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களோடு நாம் தொடர்பு வைத்து நாம் செய்கிற பழக்க வழக்கங்கள், காரியங்கள் 8 பார்ட். என்வினா பொறாமை, பொறாமை 9% வச்சுக்கோ. ஸ்ட்ரைஃப்னா என்ன?
சண்டை போடுறது, ஸ்தோத்திரம், சண்டை போடுறது 7 பார்ட்டு. டிவிஷன், பிரிவினைகள் 8 பார்ட்டு. பைகாட்ரி, மார்க்கபேதம் 7 பார்ட்டு. செல்ஃபிஷ் அண்ட் பர்சனல் ஆம்பிஷன், சுயம் சுயம் சுயம், நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும், அது எத்தனை பார்ட்டு? 10 பார்ட்டு ஒருத்தனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. லவ் ஆஃப் பிரைஸ், ராபர்ட் பாஸ்டர் ரொம்ப நல்லவர் அப்படி 4 பேரும் சொல்லணும். உதாரணத்தை சொல்லிட்டேன், என்னைய வச்சு தான் சொன்னேன், உங்களை வச்சு நான் சொல்லலையே. ரைட், சந்தோஷம். அது எவ்வளவு பார்ட் இருக்கு? 8 பார்ட். ப்ரைட் ஆஃப் டினாமினேஷன், எங்க சபை, எங்க இது, எங்க போர்டு, எங்க அது, இந்த போர்டு கீடெல்லாம் சும்மா, அது ஒரு 10 பார்ட். அப்புறம் ப்ரைட் ஆஃப் டேலண்ட், அட்டேப்பா நான் எப்படி பாடுவேன் தெரியுமா, நான் பாடினா எல்லாரும் அவ்வளவு ஒரேடியா தூங்கிடுறாங்க. ஹல்லேலூயா. லவ் ஆஃப் அத்தாரிட்டி, பிரைஸ் காட், அதிகாரம் எனக்கு இருக்கிறது, அதிகாரத்தை காட்டுவேன், நான் யார் தெரியுமா, இப்படி பேசினாலே பிசாசு பேசின மாதிரி இருக்கு. சரி, 8 பார்ட்டு. ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 99. ஐயா எந்த நட்சத்திரத்தை வச்சு கட்டுறான்? மரக்கட்டை, வைக்கல், புல்லு. 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரத்தில் இருக்குல்ல, ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் தன்னுடைய கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அதை இழந்து போவான் போட்டிருக்கு. அவனவன் அஸ்திபாரமாகிய, போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலே தான் எப்படி கட்டுகிறான் என்பதை நிதானிக்கணும், யோசிக்கணும். ஐயா அது மாத்திரம் 3ஆவது அதிகாரம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க என்னை பாருங்க, அவர் படிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய, என்ன டக்குன்னு அந்த வசனம் தெரியணும். ஹல்லேலூயா. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்கப்படும். அதாவது கிரியை, வர்க் பண்றான். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அக்கினியினால ஒரு சோதனைக்குள்ளால போகும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஏன்? அஸ்திபாரம் மாத்திரம் இருக்கு, மேல கட்டினதெல்லாம் அந்த 99%. வேகமா கட்டுங்க. அதுல மாத்திரம் 99%. இந்த 93% என்னென்ன வச்சிருக்கிறான்? தவறான உபதேசம். நீங்கள் சொல்லுங்க, தவறான உபதேசம், அப்புறம் மற்றவர்களுக்கு உள்ள காரியங்கள், என்வின பொறாம, அப்புறம் சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், எனக்குன்னு ஒண்ணு, அப்புறம் என்ன எல்லாரும் புகழணும், அதுக்கப்புறம் எங்க சபையினுடைய பெருமை, அதுக்கப்புறம் எனக்கு தாளந்து எவ்வளவு இருக்கு தெரியுமா, அதிகாரம் எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா, எல்லா பெருமைகளும் வச்சு கட்டிவிட்டான். எல்லா பெருமைகளையும் வச்சு அவன் காலம் முடிஞ்சு போச்சு. 70 வயசா 75 வயசா காலம் முடிஞ்சு போச்சு. கட்டினதெல்லாம் 93% எதை வச்சு கட்டியிருக்கிறான்? இந்த கழுதைகளை வச்சு கட்டியிருக்கிறான். அக்னியில போகணும்னு போட்டப்பட்டிருக்கிறது. அவளுக்கும் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னா நிலைச்சு நிக்கிறது என்ன? அஸ்திபாரம் மாத்திரம் தான் நிற்கும். அந்த அஸ்திபாரத்தை வேற எவனும் போட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஒரு மூலையில பரலோகத்துல உட்காந்துக்க வேண்டிதான். நம்ம கட்டினதெல்லாம் வேஸ்ட். கீழே 12வது லவ் ஆஃப் காட், தேவன் மேல் காட்டுகிற அன்பு. ஜபத்தில் செலவிடும் நேரம், வேத வசனத்தில் செலவிடும் நேரம், உபவாசத்தில் செலவிடும் நேரம், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வருகிறது. இன்னும் அதிகமா ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். தேவன் மேல் இருக்கக்கூடிய பசி, தாகம், தசம பாகங்கள், இன்னும் உற்சாக காணிக்கைகள், இன்னும் கிரயம் கொடுத்து காணிக்கையை செலுத்துகிறது. இன்னும் பற்பல வேலைகளில் ஈடுபாடு கொண்டிருப்போமானால், ஒரு ஆளுக்கு அப்படி ஈடுபாடு கொண்டிருந்தது எவ்வளவுன்னா 4% தான். முழிக்கிறவங்களாம் அல்ல சொல்லுங்க, முழிச்சிருக்கவங்களாம் அல்ல சொல்லுங்க, பரவாயில்லையே. 4%. அடுத்து லவ் டுவர்ட்ஸ் மேன் டு சர்வ், ஐக்கியம், ஃபெலோஷிப், ஹெல்ப் இன் கிரைசிஸ், பீயிங் ட்ரூ, உண்மையா இருக்கிறது. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்குமா? ஸ்தோத்திரம். பக்தி விருத்தி, சுவிசேஷ வேலை, டெத்து லாஸ் வரும்போது அவங்களை போய் விசாரிக்கிறோமா? விதவைகளையும் திக்கற்றவர்களையும், ஆர்ஃபன்ஸ் அண்ட் விடோஸ், அவங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கர்த்தருக்கான காரியங்கள், நீதியை நிறைவேற்றுகிறோமா? இதுல ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவர் செஞ்சிருக்கிற சதவீதம் எவ்வளவுன்னா 3% தான். 3%. ஆக மொத்தம் 4, 3, 7. பக்கத்துல ஒரு சிரிப்பு தெரியுது பத்தியலா? அல்லேலூயா. 93 காரியங்கள் வேஸ்டா போச்சு. நிலைச்சு நிக்கிறது அது ஃபயர்ல இருந்து வெளியில வந்தா எவ்வளவு நிலைச்சு நிக்குது? 7 தான் நிக்குது. அப்ப அவனுடைய மார்க் 7/100. 100க்கு 7 தான் வாங்கி இருக்கிறான். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த 93 அதை குறைச்சி 12, 13 இருக்கு பாத்தீங்களா? அது 7.
அட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதை நம்ம கூட்டிட்டோம்னு வச்சுங்க, அது ஒரு 90% இருந்துச்சுன்னா ஒளிறது எவ்வளவு? 10 தானே. ஆடா போய் தொலைது பையா. புரியலையே. லாஸ் வந்து நமக்கு எப்பவுமே மினிமமா இருக்கணும், ரொம்ப கம்மியா இருக்கணும். கெயின் தான் ஜாஸ்தியா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 100 யாருக்கும் இல்லாட்டினாலும் எது பயங்கரமான பர்சன்டேஜ். கவனிங்க, இந்த கீழே இருக்கிற பர்சன்டேஜ் கூட கூட மகிமை கூடிட்டே போகும். மேல மகிமை கூட்டிகிட்டே போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆண்டவரே, அதிக மகிமையில் இருக்க நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்லைன்னா ஏதோ குறைச்ச மகிமையில மூலையில பரலோகத்தில் போனா போதும்னு நினைக்கிறீங்களா? உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்தவான்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும் என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக வருவோம். ஹல்லேலூயா.